Praise the Lord. Hallelujah. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால மிகுந்த அன்போடு கூட மீண்டும் உங்கள் மத்தியிலே நின்று கர்த்தருடைய வசனத்தை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் பாராட்டின அவருடைய கிருபைக்காக, அவருடைய தயவுக்காகவும், அவருடைய பலத்திற்காக நான் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். நிச்சயமாய் நீங்கள் வெறுங்கையாய் போவதில்லை. முடிவில் கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து உங்களை அனுப்புவார். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஒரு நிமிடம் நம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, வானம் உம்முடைய சிங்காசனம், பூமி உங்கள் பாதப்படி. நாங்கள் அற்ப பிரயோஜனம் உள்ளவர்கள், காலையில் மலர்ந்து மாலையில் வாடி போகிற புல்லுக்கும் பூக்கும் ஒப்பானவர்கள். உமக்கு முன்பாக நாங்கள் எம்மாத்திரம் ஆண்டவரே. ஆனாலும் ஊருக்கொன்றுமாய், வம்சத்துக்கு 2 பேருமாய் தெரிந்தெடுத்து சீயோனுக்கு எங்களை நடத்துகிற சர்வ வல்லமுள்ள தேவனே, இந்த கன்வென்ஷன் கூட்டத்தினுடைய 4வது நாளில் உம்முடைய வசனங்களை தியானிக்க வந்து அமர்ந்திருக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். என்னுடைய விருப்பமோ என்னுடைய பிளானோ அல்ல ஆண்டவரே. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருடைய தேவைகள் உமக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் அவங்களோட நீங்கள் பேசுங்க. இங்கே மாத்திரம் இல்லை, தூர இடங்களில் இருந்தும் தெருக்களில் இருந்தும் ஆன்லைன்லையும் இந்த வார்த்தைகளை கேட்கிற ஜனங்கள் இன்றைக்கு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி பேசுங்க. அடிமையை சிலுவைக்கு பின்பாக மறைத்துக் கொள்ளும். எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ நேற்றைய தினத்தில் தாவீது பத்சேபாளிடத்தில் அவன் பாவம் செய்த பொழுதும் அவளோட விபச்சாரம் செய்துவிட்டு அவனுடைய கணவனாகிய உரியாவை கொன்று விட்டவன். சாதாரணமான கொலை அல்ல, ஃபர்ஸ்ட் டிகிரி மர்டர்னு சொல்லுவாங்க. அதாவது கைப்பிசகாய் தெரியாத்தனமா கொல்லவில்லை, உட்கார்ந்து திட்டமிட்டு கொலை செய்த ஒரு ஃபர்ஸ்ட் டிகிரி மர்டரை தாவீது பண்ணி அவன் தன் அரண்மனையில் இருக்கும் பொழுது ஆண்டவர் நாத்தான் என்கிற தீர்க்கதரிசியின் வாயிலாக தாவீதோடு பேசின பொழுது உடனே உள்ளம் உடைஞ்சவனா, நான் ஆராதிக்கிற தேவன் என்னை மன்னிக்கிறவர், நிச்சயமாய் அவருடைய சமூகத்தில் போய் விழுந்தா என்னை மன்னித்து விடுவார் என்று சொல்லி மிக அழகாக அவன் மனம் திரும்பின விதத்தை நாம நேற்றைய தினத்தில் கேட்டோம். எப்படி மனம் திரும்ப வேண்டும்? சும்மா வாயில என்ன மன்னிங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் மன்னிச்சிருவாரா? இல்லை. பாவம் அப்படின்ற ஒரு விஷயத்திற்கு விசுவாசிகளும் விதிவிலக்கல்ல. நம்முடைய ஆத்துமா மண்ணோட ஒட்டி கொண்டிருக்கிறது. அணுதினமோ வாலிப பிள்ளைகளாகவும் பெரியவர்களாகவும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தோடு போராடி கொண்டே தான் இருக்கிறோம். என்னைக்கு இந்த உடம்பு மண்ணுக்கு போகுதோ அது வரைக்கும் நீங்களும் நானும் பாவத்துக்கு விரோதமான போராட்டத்தில் சோர்ந்து மட்டும் போகவே கூடாது. பவுல் அதை பற்றி மிக அழகாக ரோமருக்கு எழுதின நிருபத்தில் அவர் எழுதி வைத்திருக்கிறார். கவனிங்க, நம்முடைய ஆத்துமா ரட்சிக்கப்பட்டிருக்கிறது, நம்முடைய ஆவி பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்திருக்கிறது. ஆனால் இந்த சரீரம் இன்னும் மீட்கப்படவில்லை. நம்முடைய ஆத்துமா மீட்கப்பட்டு விட்டது. ஆனால் இந்த சரீரம் இன்னும் என்ன செய்யப்படல? மீட்கப்படவில்லை. எப்பொழுது மீட்கப்படும்? மண்ணுக்கு போய் உயிர்த்தெழுதல் அல்லது ஆண்டவருடைய வருகை சீக்கிரம் இருக்கும் என்றால் இந்த சரீரம் மறுரூபமாக்கப்படுகிற வரைக்கும் இன்னும் இந்த சரீரம் பாவத்திற்கு ஆமென் ஊழியம் செய்வதற்கு ஏதுவாகத்தான் இருக்கிறது அப்படின்றத பவுல் ரொம்ப தெளிவா எழுதி வைத்திருக்கிறார். சர்வ சிருஷ்டியும் ஆமென் அவருடைய வருகைக்காக கற்ப வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது போல நீங்களும் நானும் பாவத்திற்கு விரோதமான போராட்டத்தில் அவர் வருகிற வரைக்கும் அல்லது உயிர் தெழுதலை இந்த சரீரம் சந்திக்கிற வரைக்கும் பாவத்தோடு போராட்டம் என்பதில் அது யாரா இருந்தாலும் சரி, உங்களுடைய வயது எத்தனை இருந்தாலும் சரி, போராடுகிற அந்த போராட்டத்தில் கற்ப வேதனை பட்டுத்தான் ஆக வேண்டும். இதில் மூடி மறைச்சு பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அப்படி நாம ஆண்டவருடைய பிள்ளைகளாக பாவங்களில் விழும்போது அதை மூடி மறைத்துட்டு இருதயத்தை கல்லாக்கி கொண்டு அதே பாவத்தில் நிலைத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை.
நம்முடைய ஆண்டவர் மன்னிக்கிறவர் என்பதை நம்ம நேற்றைக்கு கேட்டோம். He is a forgiving God. Not only is a forgiving God, he is a God who forgets what we did. நம்மை மன்னிக்கிறது மாத்திரமல்ல, நாம் செய்த பாவங்களை மறக்கிற தெய்வமாய் இருக்கிறபடினால தாவீதை போல அவருடைய பாதத்தில் வந்து விழுந்து என்னை மன்னிங்கப்பான்னு கேட்டா உடனடியாக மன்னிப்பதற்கு அவர் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் என்று சொல்றீங்க? ஆனால் அந்த மன்னிப்பை கேட்கிற அந்த மனம் திரும்புதலுடைய அனுபவம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதைத்தான் நேற்றைய தினத்தில் நம்ம பார்த்தோம். அதை பேச விரும்பவில்லை, ஆனால் அதனுடைய தலைப்பை மட்டும் சொல்றேன். ஒன்று, என்னுடைய எந்த தகுதியினுடைய அடிப்படையில் அல்ல, அவருடைய கிருபையினுடைய அடிப்படையிலையும் அவருடைய இரக்கத்தினுடைய அடிப்படையிலும் மன்னிப்பை அவரிடத்தில் என்ன செய்ய வேண்டும்? கேட்க வேண்டும். அதாவது நான் ஒண்ணுமே இல்லப்பா, நீங்க பார்த்து என்ன மன்னிச்சாதான் மன்னிக்க முடியும் அப்படின்னு முற்றிலுமாக மன்னிப்பிற்காக 100% அவரையே சார்ந்து மன்னிப்பை வேண்ட வேண்டும் அவரிடத்துல. அப்பொழுது தாவீதுடைய பாவத்தை ஆண்டவர் என்ன செஞ்சாரு? மன்னித்தார். இரண்டாவது, பாவத்தை பாவமா பாருங்க, பாவத்தை தப்பா பார்க்காதீங்க. தப்பு பண்ணிட்டேன், சின்ன தவறு செய்து விட்டேன்னு பார்க்காதீங்க. அது சின்ன பொய்யா இருந்தாலும் சரி, சின் இஸ் சின். பாவத்தை எப்படி டீல் பண்ண வேண்டுமோ அப்படித்தான் டீல் பண்ண வேண்டும். அப்ப தாவீது மிக அழகாக ரிப்பன் பண்ணும் பொழுது, மனம் திரும்பும் பொழுது என்ன சொல்லுகிறார் ஆண்டவரிடத்துல? தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் என்ன செஞ்சேன்? பாவம் செய்தேன். நான் சொல்லக்கூடிய ஒரு சிறு பொய்யா இருந்தாலும், அது மனிதனுக்கு எதிராக இருந்தாலும், யாருக்கு எதிராக? தேவரீர் ஒருவருக்கு எதிராக நான் பாவம் செய்தேன் என்றும், தன் பாவத்தை அவன் எடவோட்டு பார்க்கும் பொழுது, தன் பாவத்தை அவன் அளந்து பார்க்கும் பொழுது சின்ன தவறாக பார்க்காம, ஐயோ நான் செய்தது மீறுதல், ஐயோ நான் செய்தது அக்கிரமம், ஐயோ நான் செய்தது பொல்லாங்கு, நான் செய்தது பாவம் என்று சரியா பாவத்தை குறித்த தெளிவான ஒரு ஆமென் அந்த எஸ்டிமேட்டோட மனம் திரும்பினா பாருங்க, ஆண்டவன் பாவத்தை என்ன செஞ்சாரு? மன்னிச்சாருன்றதை நம்ம நேற்றுக்கு பார்த்தோம். ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமுறையிலே சொல்லுங்க பார்க்கலாம். மூன்றாவது ஒரு விஷயத்தை தாவீதே தன் வாயினால சொல்லுகிறான். உம்முடைய கிருபை நிமித்தம் என்னை மன்னிக்கிறீர், உம்முடைய இரக்கத்து நிமித்தம் என்னை மன்னிக்கிறீர், ஆனால் உம்முடைய நீதியின் நிமித்தமும் உம்முடைய பரிசுத்தத்தின் நிமித்தமும் என் பாவத்திற்கான விளைவுகளை என்ன செஞ்சாகணும்? சந்தித்துதான் ஆக வேண்டும். என்னை மன்னிங்க ஆண்டவரே. ஒருவேளை நான் செய்த பாவத்திற்கு விளைவுகள் ஏற்படும் என்றால் அதை நான் என்ன செய்யறேன்? ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி ஆமென் அதை அங்கீகரிக்கிறான் பாருங்க. அந்த மனநிலையோட ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்டான் பாருங்க. ஆண்டவர் மன்னிச்சிருக்க மாட்டாரா என்ன? நிச்சயமாய் தாவீதுடைய பாவத்தை ஆண்டவர் மன்னித்தார். கரங்களை வேறு துறையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இதைத்தான் நம்ம நேற்றுக்கு என்ன செஞ்சோம்? நாம பார்த்தோம். ஆனா தாவீதுக்கு பொறுக்கல. மன்னிச்சுட்டு போப்பா அப்படின்னா போயிருக்கலாம்ல, போகல. இன்னும் ஒரு 3 விஷயத்த சொன்னான். நேற்றுக்கு வந்தவங்க சொல்லுங்க பார்க்கலாம். 4 காரியத்தை இந்த அதிகாரத்தை நம்ம பிரிக்கலாம். ஒன்னு, ஆண்டவர்கிட்ட என்ன கேட்டா? என்னை மன்னியும் ஆண்டவரே. இரண்டாவது, என்னை சுத்திகரியும் ஆண்டவர். வெரி குட். மூணாவது என்ன? புதுப்பியும் ஆண்டவரே. நான்காவது என்ன? பயன்படுத்தும் ஆண்டவரே. சோ நிச்சயமா சத்தியமா இந்த 3 பாயிண்ட் இன்னைக்கு முடிச்சிருவேன், கவலைப்படாதீங்க. ஒரு அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம், முடிச்சிருவேன். நாளைக்கு இரவு உங்களை விடுதலைக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். கர்த்தர் வியாதிகளை சுகமாக்குவார், தடைகளை கர்த்தர் மாற்றுவார். நாளைக்கு ஈவினிங் இட்ஸ் a day of deliverance. ஒரு விடுதலை இரவா என்ன செய்யும் இருக்கும் உங்களுடைய பிரச்சனைகள்ல இருந்து. நிச்சயமாய் கர்த்தர் அதை செய்வார். ஆனால் இன்றைக்கு இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த அருமையான சத்தியம், ஆழமான சத்தியம். மன்னித்து விட்டதோட தாவீது நிறுத்தி விடவில்லை. அவர் கேட்கிறார், ஆண்டவரே என்னை சுத்திகரி. மறுபடியும் அந்த வசனங்களை படிக்க போகிறோம். ஆமென். சங்கீதங்களின் புத்தகம் ஆமென் 51ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் மறுபடியும் படிக்கிறேன். நீங்கள் என்னோடு சேர்ந்து படிக்கலாமே. தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்ன சுத்திகரியும். அந்த வார்த்தைகளை பாருங்க. அடுத்தது சுத்திகரியும். அடுத்தது என் அக்கிரமங்கள் நீக்க என்னை முற்றிலும் கழுவி. எல்லாம் சத்தமா சொல்லுங்க. என்னது? கழுவி. என் பாவமர
என்ன செய்யும்? சுத்திகரியும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்களேன் ஒரு அல்லேலூயா. எங்க 7வது வசனத்தை படிங்க பார்க்கலாம். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் என்ன செய்வேன்? சுத்தமாம். அடுத்தது, என்னை கழுவியருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். 9வது வசனம், என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கியருளும். எல்லாம் சொல்லுங்க, என்ன அருளும்? சோ 3 வேர்டை பயன்படுத்துகிறாரு. ஆமென், ஸ்தோத்திரம். சுத்திகரிப்புன்னு வரும்போது பாருங்க, தாவீது எல்லாத்துக்குமே ஒரு வார்த்தையோட நிறுத்தி இல்ல, 2 வார்த்தை 3 வார்த்தை சொல்றார். பாவம் என்று வரும்பொழுது வெறும் பேரும் பாவம்னு மறைச்சிடல, அது அக்கிரமம்னு சொல்றாரு. அடுத்தது மீறுதல்னு சொல்றாரு. அடுத்தது பொல்லாங்குன்னு சொல்றாரு. அடுத்தது பாவம்னு சொல்றாரு. இப்ப அடுத்தது, ஆண்டவரே என்னை மன்னித்து விட்டா மட்டும் போதாதுப்பா, நீர் என்னை கழுவணும், நீர் என்ன சுத்திகரிக்கணும். அடுத்தது தமிழ்ல நீக்கியறலும், ஆங்கிலத்துல பிளாட் அவுட். அதை நான் உங்களுக்கு என்ன செய்யறேன்? விளங்க பண்ணுகிறேன். ஒரு நிலையில சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் சேர்ந்த 3 விஷயத்தை தாவீது சொன்ன அந்த 3 விஷயத்தை சொல்லுங்க பார்க்கலாம். 1, என்னை சுத்திகரியும். எல்லாம் வலது கரத்தை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே என்ன சுத்திகரியும். 2வது, என்னை கழுவும். எல்லாம் வலது கரத்தை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே என்ன. 3வது, நீக்கியறலும். எல்லாம் சொல்லுங்க, என்னது? நீக்கியறலும் என்று 3 வார்த்தையை தாவீது தேவன் நம்மை கழுவும்படி என்ன செய்யறாரு? சொல்றார். கவனிங்க, சரீரத்தை கரைப்படுத்துவது அழுக்கு, ஆத்துமாவை கரைப்படுத்துவது பாவம். தாவீது பத்சேபாளிடத்திலையும் யூரியாவை கொன்றதுனால பாவம் செய்து விட்டோம், எனக்கு மன்னிப்பு தேவை என்று மாத்திரம் உணரவில்லை, என் வாழ்க்கையில நான் கரைபட்டு விட்டேன் என்று உணர்கிறான். கரைபட்டு விட்டேன் என்று உணர்கிறான். எப்பெல்லாம் நான் ஒயிட் ஷர்ட் போட்டு ஊழியத்துக்கு போயிட்டு திரும்ப வரணும், என் மனைவிக்கு பெரிய பயம். என்னன்னா, சரித்திரத்திலேயே வெள்ளை சட்டையை உடுத்திட்டு அதுல கரவடாம வீட்டுக்கு போன சரித்திரமே இல்லை. சாப்பிடும் போது எப்படியோ என்ன செஞ்சிடும், ஒரு சொட்டாகிலும் பட்டும். உங்களுக்கு வேற வேலையே இல்லை. ஒயிட் ஷர்ட் துவைக்கிறது எவ்வளவு கஷ்டம், அழுக்காக்காம வரவே மாட்டீங்களான்னு ஒவ்வொரு தடவை இப்போ போனா பாருங்க, எப்படியும் அவ பார்க்கும், என் கண்ணு கூட தெரியாது, அவ கண்ணுக்கு என்ன செஞ்சிடும்? தெரிந்து விடும். கரை அருவருப்பானது, அசுத்தமானது. நிச்சயமா நம்ம கையில ஒரு அசுத்தத்தை தொட்டுட்டோம்னா, நம்ம கால்கள்ல ஏதாவது ஒரு அசிங்கத்தை நம்ம மிதிச்சிட்டோம்னா, அத கம்ப்ளீட்டா சோப்பு போட்டு கழுவுகிற வரைக்கும் என்ன செய்ய முடியாது, நம்மளால அமர்ந்திருக்க முடியாது. அவ்வளவு தூரத்திற்கு அழுக்கை குறித்து, கரையை குறித்து நம்ம என்ன இருக்கிறோம்? அருவருப்பாக நம்ம என்ன செய்யறோம்? உணர்கிறோம். இங்கே தாவீது தன் பாவத்தை டிஸ்கிரைப் பண்ணும் பொழுது, மீறுதல் என்றும் அக்கிரமம் என்றும் பொல்லாங்கு என்றும் பாவம் என்று சொல்லும் பொழுது அவர் என்ன ஃபீல் பண்றாருன்னா, தன்னுடைய ஆத்துமாவுல, அப்பா இது அருவருக்கக்கூடிய ஒரு கரை. என் லைஃப்ல ஒரு பெண்ணிடத்துல போய் வேசித்தனம் பண்ணி அவளை தீட்டுப்படுத்துவேன்னு நான் நினைச்சு கூட என்ன செய்யல, பார்க்கல. எவ்வளவு துணிகரமா எனக்கு உண்மையும் உத்தமமா இருக்கிற உரியான்கிறவனை பிளான் போட்டு கொண்டிருக்கேன். இவ்வளவு மோசமான ஒரு பாவம் மன்னியோடு சொல்றதுனால நீங்க மன்னிச்சிருங்க. ஆனா எனக்கு என்னமா தெரியுது? அருவருப்பா தெரியுது, அசிங்கமா தெரியுது. அதை உணர்றா தாவீது. இன்ஃபேக்ட் நான் நேற்றுக்கே சொன்னேன், மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். ஒரு 2 வசனங்களை படிப்போமே. லேவியராகமம் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 10வது வசனம். லேவியராகமம் 20:10 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா என்னோட சேர்ந்து வாசிங்க. ஒருவன் பிறனுடைய மனைவியோடு விபச்சாரம் செய்தால், பிறன் மனைவியோடு விபச்சாரம் செய்த அந்த விபச்சாரனும் அந்த விபச்சாரியும் கொலை செய்யப்பட கடவர்கள் நியாயப்பிரமாணம். அப்ப தாவீது பத்சேபாளிடத்துல பாவம் செய்ததற்கு தக்க தண்டனை, நியாயப்பிரமாணம் கொடுக்கிற தண்டனை என்னது? கொலை. கொலை. சரி, உரியாவை கொன்றதுக்கு ஒரு வசனத்தை காமிக்கிறேன். என்னாகமம் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம். என்னாகமம் 35ஆம் அதிகாரம் 31 படிக்கிறேன், 33ஐயும் படிக்கிறேன். என்னோட சேர்ந்து நீங்களும் படிக்கலாம். வாசிப்போமா? என்னாகமம் 35, 31. சாகிறதற்கு ஏற்ற குற்றம் சுமந்த கொலைபாதகனுடைய ஜீவனுக்காக நீங்கள் மீட்கும் பொருளை
வாங்க கூடாது. உரியாவை கொண்டதற்காக தாவீது கொண்டு வந்து நியாயப்பிரமாணத்தினுடைய அடிப்படையில் ஐயா என் பாவத்தை மன்னிங்கய்யான்னு சொல்லி எந்த மீட்கும் பொருளை தாவீது கொடுத்தாலும் அதை என்ன செய்யக்கூடாதான், வாங்க கூடாதுன்னு பைபிள் சொல்லுகிறது. தாவீது செய்த பாவத்திற்கான மீட்கும் பொருள் ஒன்று கிடையாது. 33வது வசனத்தை படிங்க பார்க்கலாம். ஆமென். நீங்கள் இருக்கும் தேசத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதிருங்கள். ரத்தம் தேசத்தை தீட்டுப்படுத்தும். ரத்தம் சிந்தனுடைய ரத்தத்தினாலே ஒழிய வேறு ஒன்றினாலும் தேசத்தில் சிந்துண்ட ரத்தத்திற்கு பாவ நிவர்த்தி இல்லை. இந்த வார்த்தையை தெருக்களில் இருந்தோ வீதிகளில் இருந்தோ வீடுகளில் இருந்தோ கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரனே சகோதரியே, கர்த்தருடைய வார்த்தையை மிக தெளிவாய் சொல்லுகிறேன். ஒன்று, உன் வாழ்க்கையில விபச்சாரம் இருக்கும் என்றால், உன் மனைவிக்கோ உன் கணவனுக்கோ நீ துரோகம் செய்து கொண்டிருப்பாய் என்றால், அல்லது திருமணத்திற்கு முன்னாடி ஆமென் ஒரு ஆணோடு பெண்ணோடு நீ வேசித்தனம் பண்ணி கொண்டிருப்பாய் என்றால், கர்த்தருடைய சட்டத்தின்படி நியாயப்பிரமாணத்தின்படி நீ கொலை செய்யப்பட வேண்டும். பாவத்தின் சம்பளம் மரணம், அதற்கு மன்னிப்பில்லை. அதே போல துணிகரமாக ஒருவனுடைய ரத்தத்தை நீ சிந்துகிறாய் என்றால் வசனம் சொல்லுகிறது அவனுக்காக செலுத்தப்படுவதற்கு ஒரு பரிகாரம் இல்லை, மீட்பதற்கான ஒரு பொருள் இல்லை என்று பைபிள் சொல்லுகிறது. இது தாவீதுக்கு தெரியுமா தெரியாதா? நன்கு தெரியும். ஒரு ராஜாவாக நியாயப்பிரமாணத்தை பதவி ஏற்பதற்கு முன்பாக தன் கையினாலே பிரதி எழுதின தாவீது இந்த சட்டங்களை அறிந்தபடியினாலதான் ஆண்டவர்கிட்ட நேற்றுக்கு நாம் கேட்டோம், ஆமென், உம்முடைய கிருபையின்படி இறங்கும், நீதியின்படி நான் நிக்க மாட்டேன்பா, உம்முடைய பரிசுத்தத்தின்படி நான் சாக வேண்டியவன், அதனாலதான் உங்களுடைய கிருபையையும் இரக்கத்தையும் அடிப்படையாக கொண்டு I am pleading, என் மன்னிப்பை நான் கேட்கிறேன் என்று சொன்ன தாவீது மன்னிப்பை பெற்றதுக்கு அப்புறம் சொல்றான், இவ்வளவு கொடிய பாதகத்தை செஞ்சேன்னா கரைபட்டு விட்டேன், கரைபட்டு விட்டேன். ஹல்லேலூயா, ஆமென். உண்மையிலே தாவீது நினைக்கும் போது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா இன்னைக்கு நாம செய்கிற பாவத்தை நம்ம என்னவா பார்க்க மாட்டேங்கிறோம், கரையாவே பார்க்கறது இல்லை. அத சீரியஸான ஒண்ணா நம்ம பார்க்கறது கிடையாது. ஆனா தாவீது அப்படி இல்லை. மன்னிப்பை கேட்டு தாவீதுக்கு இன்னுமே அது ஒட்டி கொண்டிருக்கிற மாதிரி அவன் ஃபீல் பண்றதுனால ஆண்டவரே இந்த கரையை அகற்றணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கிறான். கவனிங்க, தாவீதுக்குள்ள இந்த உணர்வு வர்றதுக்கு காரணம் என்னன்னு சொல்றேன். ஏன் தாவீது இந்த பாவத்தை செஞ்சதுக்கு பின்னாடி இந்த அளவுக்கு தாவீதுக்குள்ள ஒரு வலி, ஒரு வேதனை, ஐயோ அருவருப்பா இருக்கே, இப்படி செஞ்சு விட்டேன்னு அடிச்சுக்கிறான். என்னைக்காவது நம்ம அடிச்சுக்கிட்டது உண்டா? அப்படி நாம் சொல்லுகிற அந்த பொய்யையோ, நாம் படுகிற கோபத்தையோ, நமக்குள்ள வரக்கூடிய பொறாமையோ, ஆமென், மற்றவர்களுக்கு விரோதமாய் புறம் பேசுகிறோமே, அதே குறித்து ஐயே இதெல்லாம் நான் செய்யக்கூடாதே, இதெல்லாம் எப்படி நான் செய்யறான்னு எனக்காது அந்த பாவத்தை அருவருப்பா பார்த்திருக்கிறோமா? ஏன் தாவீது பார்த்தான்றதுக்கு பைபிள்ல ஒரு காரியத்தை காமிக்கிறேன். இட்ஸ் பிகாஸ், எடுங்க பார்க்கலாம் சங்கீதம் 19ஆம் அதிகாரத்தை. ஏன் பாவம் தாவீதுக்கு அருவருப்பா தெரிந்தது என்றால், சங்கீதம் 19 எல்லாரும் எடுங்க பார்க்கலாம். எல்லாரும் சேர்ந்து என்னோட அதை வாசிக்கணும் சீக்கிரமாக. சங்கீதம் 19ஆம் அதிகாரம், ஆமென், 19ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து எல்லாரும் சேர்ந்து படிக்க பார்க்கலாம். 7வது வசனத்திலிருந்து படிக்க பார்க்கலாம் வேகமா. கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது, கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்கிறதுமா இருக்கிறது, கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையானதும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமா இருக்கிறது, கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவாக்குகிறதுமா இருக்கிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமா இருக்கிறது, கர்த்தருடைய நியாயங்கள் உண்மையும் அவைகள் அனைத்தும் நீதியுமாய் இருக்கிறது, அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிதேனிலும் மதுரமுள்ளதுமாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தாவீது சொல்லுகிறார். அந்த வார்த்தைகள், உம்முடைய பிரமாணங்கள், உம்முடைய கட்டளைகள் என்ன செய்கிறது? உமது அடியேன் அதனால் என்ன செய்யப்படுகிறேன்? எச்சரிக்கப்படுகிறேன். ஐயா, தாவீதுனால ஏன் பாவத்தை பாவமா பார்த்தான்? செய்த பாவத்தை அசிங்கமா பார்க்க காரணம் என்ன தெரியுமா? அவன் பைபிளை ஒழுக்கமா படிச்சுட்டு இருந்திருக்கான், வசனத்தை சரியா படிக்கிறான்.
பிரமாணங்களை படிக்கிறான், கட்டளைகளை படிக்கிறான். பைபிளையே நம்ம ஓபன் பண்ணல, நம்ம பிள்ளைங்க வேத வசனத்தை அனுதினமும் தியானிக்கல, ஒவ்வொரு நாளும் அதிகாலையில இருந்து உடைய பிள்ளைகள் வார்த்தைகளை படிக்கலன்னா, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, பிள்ளைகளுக்கு பாவம் என்பது அருவருப்பா தெரியாது. சத்தியங்களையும் உபதேசங்களையும் யூடியூப்ல பார்க்க வேண்டிய காலம் அல்ல இந்த காலம். ஆன்லைன்ல சோசியல் மீடியால வரக்கூடிய உபதேசங்கள் எல்லாம் எல்லா உண்மையானது அல்ல. பைபிளை கையில எடுத்து உட்கார்ந்து என்ன செய்யுங்க, பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. உன் பிள்ளை பைபிளை படிச்சானா பாவத்தை அவன் அருவருப்பா பார்ப்பான், அசிங்கமா பார்ப்பான். அதனால சொல்லுகிறான், ஆண்டவரே உம்முடைய வசனத்தை நான் படிக்கிறேன், படிக்கும் போது எச்சரிக்கப்படுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க. தன் பிள்ளைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்ன செய்யும்? நீங்களாக்கும் துணிகரமான பாவங்களுக்கும் அது அடியனை விலக்கி காரும் அவைகளை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும்பாதகத்துக்கு என்ன செஞ்சிருப்பேன்? விலகி இருப்பேன். எப்படி? வசனத்தை படிக்கிறான் தாவீது. சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் நான் கேட்கிறேன், பைபிளை படிக்கிறீங்களாம்மா? வசனங்களை மனப்பாடம் பண்றீங்களாம்மா? எங்க அப்பாவே படிக்கிறது இல்ல, அவர் படிச்சு நான் ஒரு நாளும் பார்த்தது இல்ல. தகப்பனாக உட்கார்ந்து வேத புஸ்தகத்தை திறந்து வைத்து நீ படிப்பதையும், தகப்பனாக உட்கார்ந்து நீ முழங்கால் படிட்டு ஜெபிப்பதையும் உன் பிள்ளை பார்க்கலன்னா அவன் எங்க ஜெபிக்க போறான்? இன்னைக்கு பல பெற்றோர்கள் ஆமென் உங்களுடைய பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை ஆமென் யாருகிட்ட தள்ளி விடுறோம்னா சண்டே கிளாஸ் டீச்சர்கிட்ட தள்ளி விட்டான். அவங்களுக்கு வேற வேலை இல்லை பாருங்க. உங்க பிள்ளைகளை வளர்ப்பது, ஆவிக்குரிய ரீதியாக வளர்ப்பது சண்டே கிளாஸ் டீச்சருடைய வேலை இல்ல, தகப்பனுடைய வேலை. வசனத்தின்படி நான் பேசுறேன். நீ முழங்கால் நிற்கிறதும் பிள்ளைங்க பார்க்கட்டும், நீ வேத புஸ்தகத்தை தியானிப்பதும் பிள்ளைங்க பார்க்கட்டும். பார்க்கலன்னு இன்னைக்கு சேலஞ்ச் பண்ற, உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு அப்பா அம்மார்களுக்கு சொல்றேன், சேலஞ்ச் பண்ற. நாளைக்கு ஆமெனுடைய பிள்ளைகள் அந்த பாவங்களை என்ன செய்வாங்க? கட்டி அணைத்துக் கொள்வார்கள். அவைகளை என்னவா தெரியாது? அருவருப்பா தெரியாது. தாவீது ஏன் பாவத்தை அசிங்கமா பார்த்தான்னா, பைபிளை படிச்சான். உடனே சொல்றேன், எனக்கு கழுவுங்க, எனக்கு கழுவுங்க, என்ன கழுவுங்க. நீங்க நான் சொல்றேன், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே, உன்னை நீயே கழுவிக்கொள்ள முடியாது. நீ செய்கிற சடங்காரச்சாரமோ சம்பிரதாயங்களோ எங்கிருந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தாலும் சொல்லுகிறேன், அவனுடைய பாவத்தை கழுவாது, உன்னை நீ கழுவிக்கொள்ள முடியாது. இரண்டாவது சொல்றேன், உன் பாவம் கழுவப்படாமல் உன்னால் சந்தோஷமாய் வாழ முடியாது. குற்ற மனசாட்சி உன்னை வாதிக்கும். உன் பாவம் கழுவப்படாமல் நீ சமாதானத்தோட மறிக்கவே முடியாது. மரணத்தின் கூர் பாவம். மரணம் கூட என்னவா இருக்காது? கழுவப்படாதவனுடைய வாழ்க்கையில சமாதானமா இருக்காது. ஆண்டுடைய சமூகத்தில் ராஜாதி ராஜா வரப்போகிறார். அவருடைய சிங்காசனத்துக்கு முன்னாடி கழுவப்படாமல் நீ போய் என்ன செய்ய முடியாது? நிற்க முடியாது. நேற்றைக்கு கேட்டது போல இன்னைக்கு கேட்போம், என்னை கழுவும், என்னை கழுவும். என்னை மன்னியும்ன்றது வேற, என்னை கழுவும் அப்படின்றது டோட்டலா வேற. முதல்ல கேட்கிற, வேகமா போகிறேன், ஆண்டவரே என்னை ஈசோப்பினால் சுத்திகிறீம். எல்லா வலது கரத்தை உயர்த்தி சத்தமா சொல்லுங்க, நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும். ஈசோப்புனா என்ன? எருசலேம் பட்டணத்துக்கு நீங்க போனீங்கன்னா அந்த எருசலேம் பட்டணத்தினுடைய சுவர்கள்ல இந்த மாதிரி காம்பவுண்ட் சுவர் இருக்கு இல்லையா, இதுக்குள்ள இருந்து வளர்ந்து வரும் ஈசோப்பு. ஒரு சின்ன ஷ்ரப்னு சொல்லுவோம், சின்ன செடி தான். இந்த சுவர்ல அப்படியே அந்த ஈரத்திற்கு என்ன செய்யும், உள்ள இருந்து அப்படி வளர்ந்து தொங்கு. எருசலேமுடைய பட்டணங்கள்ல இந்த சுவர்ல எல்லாம் இந்த ஈசோப்பு வளர்ந்து கிடக்கிறது நீங்க பார்க்க முடியும். இந்த ஈசோப்புடைய விஷயம் என்னன்னா, யூசுவலா இஸ்ரேலுக்கு டூர் போகும்பொழுது நம்மகிட்ட சொல்லுவாங்க, அந்த ஈசோப்பை மட்டும் தொற்றாதீங்கம்பாங்க. என்னன்னா, ஈசோப்பை தொட்டுட்டு வாயில வச்சிட்டீங்கன்னா இனிமா கொடுத்த எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்கும். புரிஞ்சா? அப்படின்னா அடுத்த நாள் நீங்க டூருக்கு போக முடியாது, பாத்ரூம்லயே உட்கார்ந்துருப்பீங்க.
நம்ம எதை செய்ய வேண்டாம்னு சொல்றோமோ அதுதானே செய்வோம். நான் என்ன செஞ்சேன், தொட்டாதானே பிரச்சனை. ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்து கையை உள்ள விட்டு ஒரு 4-3 இனுக்கு எடுத்து என்ன செஞ்சேன், பிச்சு பாக்கெட்ல போட்டு இங்க இந்தியாவுக்கே கொண்டு வந்துட்டேன். நான் ஈசோப்பினால் சுத்திகரியும். நிறைய பேர் அதை பிரசங்கிக்க கேட்டிருக்கேன். ஈசோப்புன்றது ஒரு வகையான சோப்புன்ட்டாங்க. இமெயில் அப்படின்னு இருக்கிற மாதிரி என்னது ஈசோப்பா, ஏதோ போட்டு தேய்ச்சி குளிக்கிறது மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல. நான் கண்ணில் பார்த்ததுனால சொல்றேன், தேய்ச்சி குளிக்கிறது கிடையாது. லேசா ஒரு கொழுந்து எடுத்து வாயில போட்டீங்கன்னா வயிறு கிளீன் ஆயிரும், அவ்வளவுதான். ஈசோப்பினால் என்னை கழுவுனா என்னை கிளீன் பண்ணுங்க ஆண்டவரே. இது வெளியில ஏற்பட்ட பிரச்சனை இல்லை. எங்க ஏற்பட்ட பிரச்சனை? உள்ள இருக்கிற பிரச்சனை ஆண்டவரே. சரி, அதை விட முக்கியமான ஒரு வெளிப்பாட்டோட தாவீது இங்க பேசுகிறார். என்ன சொல்றாருன்னா, ஈசோப்பு பல இடங்கள்ல பயன்படுத்தப்படுகிறது. அதுல மிக முக்கியமா எங்க ஈசோப்பு பயன்படுத்தப்படுகிறது தெரியுமா? ஒருவன் குஷ்டரோகி ஆகிவிட்டான். அவனுடைய சரீரத்தில் வெள்ளை வெள்ளையாக அவன் தோளில குஷ்டரோகம் தென்பட ஆரம்பிச்ச உடனே ஆசாரியின் இடத்துல போய் தன்னுடைய தோள்களை காமிக்கிறான். ஆக்சுவலா அது குஷ்டரோகம் கிடையாது. மொழியாக்கத்தில் அது குஷ்டரோகம் என்கிற ஒரு வேர்டு வந்துருச்சு. ஆனா எபிரேய மொழியில ஜாராத் அப்படின்னு சொல்லுவோம். ஜாராத் இது ஸ்கின்ல வரக்கூடிய ஒரு ஒயிட் பேட்சஸ். அத லேட்டர் கிரேக்க மொழியிலிருந்து லத்தீன் மொழியிலிருந்து இங்கிலீஷ்க்கு தமிழுக்கு வந்த போது குஷ்டரோகம் அப்படின்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த குஷ்டரோகமாக அதை பார்க்கப்பட்டு விட்டோம். ஆனால் பைபிளில் குஷ்டரோகம் என்று சொல்லப்படும் போது அந்த வியாதி அல்ல, ஜாராத் என்கிற ஒரு ஸ்கின் டிசீஸ். இது யாருக்கு வரும் தெரியுமா? மற்றவர்களை பற்றி புறம் பேசுகிறவர்களுக்கு வரும் அன்னைக்கு. அதனாலதான் தன் சகோதரனாகிய மோசேவை குறித்து மிரியாம் பேசின பொழுது அவளுக்கு என்ன வந்தது? ஜாராத் வந்துச்சு. மற்றவர்களை பற்றி நீங்கள் புறம் பேசுவீர்கள் என்றால் என்ன வந்துடும்? ஜாராத் வந்துடும். கொஞ்சம் பாருங்க. அப்போ ஆசார் இடத்துல போய் காமிக்கிற. ஆசாரின்னு சொன்னா பாளையத்துக்கு புறமே நீ என்ன போய் கொஞ்ச நாள் இரு. அவன் போய் ஆண்டுட்ட மனம் திரும்ப, ஆண்டவரே நான் தப்பா பேசிட்டேன், அந்த சிஸ்டர் பத்தி நான் பேசியிருக்க கூடாது, அந்த பிரதரை பத்தி நான் பேசியிருக்க கூடாதுன்னு அவன் மனம் திரும்பின உடனே தன்னை போல் அந்த ஸ்கின் டிசீஸ் அல்லது அந்த ஜாராத் என்ன செய்யும்? சுகமான உடனே ஆசாரியின் இடத்துல என்ன செய்வான்? தன்னை காமிப்பான். காமிச்ச உடனே ஆசாரியன் என்ன செய்வான்? நிறைய சம்பிரதாயங்கள் சடங்குகள் நடக்கும். அதுல மிக முக்கியமான ஒன்று, ஈசோப்பு கொழுந்து எடுத்து அது ஒரு பிரஷ் மாதிரி அதை பறிச்சு சுத்திகரிக்கிற தண்ணீரில அதை தோய்த்து இவன் மேல என்ன செய்வாங்க? தெளிச்ச உடனே அவன் செரமோனியலி அவன் கிளீன் ஆயிடுறான், சுத்தமாயிடுறான். இப்ப தாவீது ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், பாவம் செஞ்சது நீ எப்படி தெரியுது தெரியுமா? ஒரு குஷ்டரோகி எனக்கு தெரியுது ஆண்டவரே, ஒரு குஷ்டரோகி எனக்கு தெரியுது. I feel as if I am a leper. ஒரு குஷ்டரோகியை நம்மளை இமேஜின் பண்ண பார்க்க முடியுமாமா? யோசிச்சு பாருங்க. வேற எந்த வியாதி, கேன்சர் வந்தா கூட அசர மாட்டாங்க. பிபி சுகருக்கெல்லாம் அசரதே கிடையாது. ஆனா ஸ்கின் டிசீஸ் வந்துட்டோம், வெளியரங்கமா குஷ்டரோகம் என்பது வெளியரங்கமா வரட்டும், அது மிகப்பெரிய அருவருப்பா பார்க்கிறோமே. தாவீது தன்னுடைய பாவத்தை எப்படி பார்த்தான்? ஒரு குஷ்டரோகி மாதிரி நான் ஃபீல் பண்றேன். அதனால ஈசோப்பினால் என்ன செய்யும்? என்ன சுத்தி. ஐயா, அம்மா, தம்பி, தங்கச்சி, சின்ன பிள்ளைங்களே, பாவத்தை அப்படித்தான் நம்ம ஃபீல் பண்ணணும். அப்பதான் சுத்தமாகுங்கப்பான்னு கேட்போம், இல்லாட்டி கேட்க மாட்டோம். இது மட்டும் இல்ல, ரத்தத்தை பற்றிய வெளிப்பாடு தாவீதுக்கு இருந்துச்சு. என்ன சொல்றான் தெரியுமா? ஆண்டவரே, எகிப்துல இஸ்ரவேல் ஜனங்களை சங்கார தூதனிடத்திலிருந்து அழிவிலிருந்து பாதுகாத்தது இந்த ஈசோப்பு கொழுந்தினால. ஆமென். தோய்த்து வீட்டினுடைய நிலைக்கால் சட்டங்களிலே பூசப்பட்ட ரத்தம். ஆகவே ரத்தம் மட்டும்தான் ஆண்டவரே என் பாவத்தை மன்னிக்கும். ஆகவே உம்முடைய ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தால என்னை கழுவினால ஒழிய நான் கழுவப்பட முடியாது. ஆகவே ரத்தத்தால் என்னை கழுவுன்றான், வேற ஒண்ணும் இல்ல. வெளியிலிருந்து இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க நான் சொல்லுகிறேன்,
உன்னுடைய பாவம் கழுவப்படுவதற்கு நீ செய்யக்கூடிய சம்பிரதாயங்கள், சடங்காச்சாரங்கள் உனக்கு உதவி செய்யாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் மாத்திரம்தான் நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை சொல்லுங்க பார்க்கலாம். உங்க ரத்தத்தால் என்னை கழுவுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உங்க ரத்தத்தால் என்னை கழுவுங்க. அழகா கேட்கிறான் தாவீதுக்கு. புதிய உடன்படிக்கையை பற்றிய வெளிச்சத்தை பாருங்க. என்னை சுத்திகரியும். ரெண்டாவது அவன் கேட்கிறான், என்னை கழுவியறலும். எல்லாரும் சொல்லுங்க, என்னத என்ன கழுவியறலும். அப்பொழுது உறைந்த மழையிலும் நான் என்னவா மாறுவேன். எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என்னை கழுவுங்கப்பா. சத்தம் வரலையே, என்னை கழுவுங்கப்பா. உறைந்த மழையிலும் நான் என்ன செய்வேன். இதுக்குள்ள ஒரு ஆழமான வெளிச்சம் இருக்கு. இது சாதாரணமான வார்த்தை எடுத்துக்கிட முடியாது. ஈசோப்பினால் சுத்திகரியும் அப்பொழுது சுத்தமாவேனா என்ன சொல்ல வர்றார்னா, ஒரு குஷ்டரோகியை போல நான் ஃபீல் பண்றேன், உங்க ரத்தத்தால் என்ன கழுவுன்னு கேட்டான். அடுத்தது என்னை கழுவியறலும். இங்க வேர்டு பயன்படுத்துற வேர்டு கழுவியறலும். அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேனோ. அதுல ஒரு அர்த்தம் இருக்கு, கொஞ்சம் கவனிங்க. பாவ நிவாரண பண்டிகை என்கிற ஒரு பண்டிகை உண்டு. எல்லாம் சத்தமா சொல்லுங்க, அந்த பண்டிகை பேர் என்னது? பாவ நிவாரண பண்டிகை. சீக்கிரம் வரப்போகுது. நான் நினைக்கிறேன் செப்டம்பர் மாதத்தில் பாவ நிவாரண பண்டிகை யூசுவலா வரும். அந்த பாவ நிவாரண பண்டிகை அன்றைக்கு மாத்திரம்தான் யூதர்கள் 24 மணி நேரம் உபவாசம் இருந்து ஜெபிப்பாங்க. 24 hours. இன்னைக்கும் இஸ்ரேல்ல ஒரு சின்ன காக்கா குருவி கூட பறக்காது. கம்ப்ளீட் ஷட் டவுன். ஏர்போர்ட் எல்லாம் க்ளோஸ்ட். பஸ், ட்ரெயின் எதுவுமே நடக்காது. எல்லாரும் இன்றளவும் பாவ நிவாரண பண்டிகை அன்னைக்கு வீட்டில் உட்கார்ந்து அழுவாங்க. ஆண்டவரே எங்களுடைய பாவத்தை மன்னியும். வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கும். அப்ப பெண்கள் என்ன செய்வாங்களாம், மார்பிள் அடித்துக்கொண்டு அழுவாங்க. ஆண்டவரே இந்த பாவ நிவாரண பண்டிகை இன்றைக்கு எங்களுடைய பாவங்களை நீர் மன்னிக்க வேண்டும் என்று அழும் பொழுது அவங்க கண்ணில் இருந்து வடிகிற கண்ணீர் இருக்கு இல்லையா, ஒரு பாட்டில் சேர்த்து வச்சுக்கிடுவாங்க. கண்ணீரை என்னுடைய துருத்தியில் சேர்த்து வச்சிருக்கீங்கன்னு வசனம் படிச்சிருக்கீங்களா? இதுதான், இது அவங்களுடைய கலாச்சாரம். நம்ம அழுத கண்ணீர்லாம் பாட்டிலா பிடிக்கும், குடத்துல எல்லாம் சேர்த்து வச்சிருக்கணும். இது அவங்களுடைய வழக்கம். யூத பெண்கள் 2 பாட்டில ப்ரெஷியஸா வச்சிருப்பாங்க. ஒன்று பாவ நிவாரண பண்டிகை இன்றைக்கு அவர் அழும்போது பிடிக்கிற கண்ணீரை ஒரு சின்ன பாட்டில் வச்சிருப்பாங்க. ரெண்டாவது, தங்கள் யாரை நேசிக்கிறோமோ அவர்களுக்கு அபிஷேகம் பண்ணுவதற்காக நளதம் என்கிற விளையேறப்பட்ட தைலத்தை வச்சிருப்பாங்க. 2 பாட்டில் இருக்கும். இயேசு கிறிஸ்துடைய பாதத்தில் ஒருத்தைய கண்ணீரை ஊத்தி நினைச்சா தெரியுமா? எதை? இந்த பாட்டில் கண்ணீர் தான். இயேசு கிறிஸ்துடைய தலையில அவன் இந்த பரிமள தைலத்தை ஊற்றி தொடச்சா பாருங்க, இந்த தைலம் தான். ரொம்ப ஸ்பெஷல். கண்ணீர் என்பது சாதாரணமான விஷயம் அல்ல. ஒரு பெண்ணுக்கு அது ஸ்பெஷலா இருக்கிறா, நீங்க வடிக்கிற கண்ணீர் அவருக்கு எவ்வளவு ஸ்பெஷலா இருக்கும். ஒரு அல்லையில சொல்ல, ஐயோ சேர்த்து வைக்காம போயிட்டமே, அவர் சேர்த்து வச்சிருக்கார், கவலைப்படாதீங்க. இருக்கீங்களா? சரி, இந்த பாவ நிவாரண பண்டிகை அன்றைக்கு தேவாலயத்தில் என்ன நடக்குமா? 2 ஆடுகள், உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஒரு ஆட்டினுடைய தலையில தேசத்தினுடைய பாவத்தை சுமத்தி அந்த ஆடை அடித்து அந்த ஆட்டினுடைய ரத்தத்தை எடுத்து கொண்டு போய் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இருக்கக்கூடிய உடன்படிக்கை பெட்டிக்கு மேல இருக்கக்கூடிய கிருபாசனத்துல அந்த ரத்தத்தை தெளிக்கும் பொழுது தேசத்தினுடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது, ஆசாரியனுடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது, ஆலயம் பரிசுத்தப்படப்படுகிறது. 3 விஷயம் நடக்கும். அதே நேரத்தில் இன்னொரு ஆட்டினுடைய தலையில கையை வச்சு பாவத்தை அது மேல சுமத்தி அந்த ஆடை தூக்கி கொண்டு போய் இஸ்ரேலுடைய மலைகள்ல அல்லது வனாந்திரத்தில் தூரமா கொண்டு போய் அந்த ஆட்டை என்ன செய்வாங்க? விட்டுட்டு வந்துருவாங்க, அல்லது தள்ளி விட்டுட்டு வந்துருவாங்க. இப்படி அந்த ஆட்டை எபிரேய மொழியில அசசேல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி அந்த ஆட்டை விட போகும்போது கவனிங்க, ஆலயத்தினுடைய கதவுல இரத்தாம்பர நிறத்துல ஒரு கயிறை கட்டிட்டு ஆசாரியன் போவானா. இந்த ஆட்டை தூக்கி கொண்டு போகும்போது போவதற்கு முன்னாடி ஆசாரியன் இரத்தாம்பரம்
கலர்ல, ரெட் கலர்ல ஒரு கயிறு, நல்ல கனமான கயிறு, ஆசரிப்பு கூடாரமோ அல்லது தேவாலயத்தினுடைய கதவுல அப்படி கட்டி விட்டுட்டு போய் அந்த ஆட்டை தூரமா கொண்டு போய் விட்டுட்டு திரும்ப வந்தா ஆண்டவர் தேசத்தினுடைய பாவத்தை மன்னித்திருக்கிறார் என்றால் திரும்பி வந்து பார்க்கும் பொழுது இந்த கயிறு வெள்ளையா மாறி இருக்குமா? It will become white. பொய்யில்ல, இதைத்தான் ஏசாயா எழுதி வைத்திருக்கிறார். என் பாவம் சிவேர் என்றிருந்தாலும் பஞ்சை போல. இதைத்தான் தாவீது சொல்றார். ஆண்டவரே, அந்த பாவ நிவாரண பண்டிகை அன்றைக்கு அடிக்கப்படுகிற அந்த ஆடு வேற யாரும் இல்ல, நீங்க தான்ப்பா. என் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து அவருடைய ரத்தத்தினால என்ன சுத்திகரியும், கழுவும், கழுவி என்ன பரிசுத்தமா மாற்றோடு கேட்கிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மிக அழகாக தாவீது வெறும் வார்த்தைகள் அல்ல, வெளிச்சத்தோடு பெயர்கிறான். இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் தான் என் பாவத்தை என்ன செய்ய முடியும்? சுத்திகரிக்க முடியும். இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் தான் என் பாவத்தை என்ன செய்ய முடியும்? கழுவ முடியும். நீங்க உங்களை கழுவ முடியாதுமா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் உங்களோட பேசுறாரா? இவ்வளவு அருமையான ஆண்டவர் நமக்கு இருக்க ஏன் பாவத்தோட நீங்க வாழணும்? ஏன் அக்கிரமத்தோட வாழணும்? ஏன் அதை அறிக்கை செய்யாம அப்படியே பாவத்தில் தொடரணும்? தம்பி தங்கச்சி வந்து விழுந்து மன்னிப்பு கேளு, மன்னிக்கிறாரு. கழுவுங்கன்னு கேளு, ரத்தத்தால் உன்னை கழுவுகிறார். இப்ப கழுவுவாருமா இன்னைக்கு நைட்டு உன்னை. உண்மையாண்டவர்களோடு பேசினார். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்னு சுத்திகரியுங்கிறாரு, இரண்டாவது கழுவுங்கிறாரு, மூணாவது ஒரு அருமையான வார்த்தை நீக்கியறணும். எல்லாரும் சொல்லுங்க, என்னது? நீக்கியறணும். ஆங்கிலத்தில் ரொம்ப அழகா இருக்கும், blot out அப்படின்னு. என்ன கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு பாவத்தை பண்ணிட்டீங்க, ஒரு கொலையை பண்ணிட்டீங்க. சரி, நீங்க வேண்டாம், நான் வச்சுக்கலாம். ஓகே, கொலை என்ன செஞ்சாச்சு? பண்ணியாச்சு. போலீஸ் என்ன பிடிச்சு கொண்டு போயிட்டு கோர்ட்ல என்ன நிறுத்துறாங்க. என் பேர் எங்க வந்துடும்? ரெக்கார்ட்ல வந்துடும். எல்லாம் சொல்லுங்க, எங்க வந்துடும்? இந்த தேதியில இந்த இடத்துல இவர் என்ன செய்து விட்டார்? இந்த பாவத்தை செய்து விட்டார், இந்த கொலையை செய்து விட்டார், இந்த களவை செய்து விட்டார் என்பது ரெக்கார்ட்ல வந்துடும். நீதிபதி என்னதான் உங்களை மன்னிச்சு விட்டாலோ ரெக்கார்ட்ல பதியப்பட்ட உங்களுடைய குற்றம் மாறுமா? போறவன் வரவெல்லாம் உன்னை கொலைகாரனத்தான் பார்ப்பான். ஏன்னா ரெக்கார்ட்ல நீ யாரு? கொலைகாரன். அதே மாதிரிதான் பரலோகத்தில் ஒரு ரெக்கார்டு இருக்கு. நீயும் நானும் செய்கிற அத்தனை பாவங்களும் அதுல என்ன செய்யப்பட்டிருக்கிறது? பதியப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. இட்ஸ் ஆன் ரெக்கார்ட். அந்தரங்களிலே செய்யப்படுகிற ஒரு பாவங்கள் ஒரு நாள் வெளியரங்கம் ஆகும். பிகாஸ் இட்ஸ் பீன் ரெக்கார்டட். இட்ஸ் பீன் ரெக்கார்டட். தம்பி தங்கச்சி, மறைச்சு ஒரு பாவத்தையும் செய்ய முடியாது. தடயமில்லாமல் ஒரு தவறை செய்ய முடியாது. என்னைக்காக இருந்தாலும் அதனால ஒரு வெளிப்பாட்டாக வேண்டும். அதனாலதான் தாவீது கேட்கிற, ஆண்டவரே ரெக்கார்ட்ல இருந்தே மாத்துங்கப்பா. முடியுமா? முடியுமா? நீக்கி எறணும். blot out my sin. முடியுமா? முடியும். இயேசுவால மாத்திரம் தான் முடியும். எத்தனை பாவிகள் இங்க இருக்கும், எத்தனை நீதிமான்கள் இங்க இருக்கும். மறுபடியும் வேணா கேட்கிறேன், கையை தூக்க சொல்றேன். எத்தனை நீதிமான்கள் இங்க இருக்கீங்க? கையை தூக்குங்க. ஒரு கை மட்டும்தான் உயர்ந்திருக்கு. இப்ப நீங்க என்ன பாவிகளா? ஒண்ணு நீங்க பாவியா இருக்கணும், நாட்டி பாஸ்டர் நாங்க ரெண்டுமே இல்லை. அப்படின்னா நீங்க நீதிமானாகிய பாவிகளா? இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஏங்க இது எல்கேஜி பாடங்க. நீங்க பிரசங்கத்தை முடிங்க, அதுக்கப்புறம் கை தூக்கலாங்கிறீங்களா?
நீதிமானாக்கப்படுதல் என்பது ஒரு உபதேசம். உபதேசம். மன்னிப்பு என்பது உபதேசம், நீதிமானாக்கப்படுதல் என்பது உபதேசம். பட் சொல்றேன் கவனிங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு மன்னிக்கப்பட்ட அத்தனை பேரும் பாவிகள் எல்லாம் நல்லவா யாரு? நீதிமான்கள். மறுபடியும் என்ன சொல்றேன், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால கழுவப்பட்டு அவரால் மன்னிக்கப்பட்ட ஒருவர் கூட என்ன கிடையாது? பாவிகள் கிடையாது. யார்? எல்லாருமே நீதிமான்கள் தான். இப்ப நான் கேட்கிறேன், யாரெல்லாம் நீதிமான்கள்? சும்மா தான் தூக்குங்க, காசா ஏதோ காசு காசு கெட்டுருமணும். உங்களுக்கு விளக்குகிறேன். இப்ப எனக்கு ஒண்ணு புரிஞ்சிச்சு. நீதிமான்னா என்னன்னு தெரியல. ஒரு வேலைக்கு இதை விளக்காம நான் இன்னைக்கு முடிக்க போறது இல்லை. முடிஞ்சவன உங்களுக்கு சாப்பாடு இருக்குல்ல, கவனிங்க. இட்ஸ் a very very important doctrine you need to know. கவனிங்க, நான் இப்பொழுது தவறு செய்து விட்டேன். நீதிபதிக்கு முன்னாடி போய் நான் நிற்கிறேன். நீதிபதி என்ன செய்கிறார்? என்னுடைய தவறை மன்னிக்கிறார்னா அவர் எனக்கு கொடுப்பது மன்னிப்பு. கவனிங்க, எல்லாரும் கவனிங்க. உடனே நான் போகும்போது நீதிபதி என்ன கூப்பிடுறாரு. என்ன கூப்பிட்டு, கவனிங்க, மகனே உன்னை மன்னிச்சு விட்டுட்டேன், ஆனா நீ செய்த பாவம் எதுல இருக்கு? ரெக்கார்ட்ல எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா, ரெக்கார்ட்ல இருந்தே அதை என்ன செய்ய போறேன்? அகற்ற போகிறேன் என்று சொன்னால் அவர் கொடுத்தது மன்னிப்பு அல்ல, அவர் கொடுத்திருக்கிறது நீதிமான் என்கிற ஒரு நிலை, ஒரு பொசிஷன். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, மன்னித்த அந்த நீதிபதி ஒரு நாளும் இனிமேலும் நீ செய்த பாவத்தை அவர் நினைச்சு கூட பார்க்க மாட்டார். He has blotted out forever. முற்றிலும் முடிய அந்த பாவத்தை நீங்களே நினைச்சாலும், உன் சொந்தக்காரங்க நினைச்சாலும், பிசாசாங்க உன் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினாலும், அப்பா மன்னிச்சிட்டார்னா மன்னிச்சதுதான். மன்னித்தவர் வெறும் மன்னிப்பை மட்டுமல்ல, உன்னை என்னவா மாற்றுகிறார்? ஒருபோதும் பாவம் செய்யாதவனாய் இருக்கக்கூடிய அந்த பொசிஷன்ல கொண்டு போய் உன்னை உட்கார வச்சிடறாரு. அதாங்க நீதிமானாக்கப்படுதல். ரோமருக்கு எழுதின நிருபம் முழுவதும் என்னது? It's all about righteousness of God. முதல்ல ரோமர்கள் எழுதின நிருபத்தை படிங்கம்மா. நான் பாவி அல்ல, நான் நீதிமான் என்கிற டாக்டரின் உபதேசம் தெரியலனா, பிசாசு நாம் பழைய பாவங்களை கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தி நம்மளை குற்றப்படுத்தி கொண்டே இருப்பான். முழங்கால் படின்னு போட சொல்ல, நீ இதை செஞ்சவன் தானே. பைபிளை படிக்கும்போது சொல்ல, இதை நீ செஞ்சவன் தானடா. நான் திரும்ப திரும்ப அந்த பாவத்தை கொண்டு வந்து நம்ம முன்னாடி வச்சு நம்மை மன நோயாளியாக பிசாசு மாற்றி விடுவான். ஆனால் நீங்கள் சொல்ல வேண்டும், நான் பாவி அல்ல, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான். நீங்க நம்புறீங்களோ நம்பலையோ, நான் நம்புறேன் நீங்க எல்லாமே நீதிமான். எங்க கைகளை உயர்த்தி சொல்லுங்க, நான் பாவி அல்ல, நான் நீதிமான். இந்த கூரை பீற அளவுக்கு கத்திக்க சொல்லுங்க, நான் பாவி அல்ல, நான் யாரு? சத்தம் வரலையே. நான் பாவி அல்ல, நான் விசுவாசத்தினால் பாவி பிழைப்பான்னு இருக்கா? எப்படி இருக்கு அந்த வசனம்? யாருக்கு எழுதப்பட்டிருக்கு? அப்ப நீங்க நீதிமான் இல்லைன்னா அந்த வசனத்தை படிக்காதீங்க. நம்மளாம் பாவிகள், நம்மளாம் யாரு? ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். இப்ப நமக்கு என்ன பிரச்சனைனா, நான் நீதிமானா இருந்துட்டு பாவம் செய்யறேன்னு தான் பிரச்சனை. இப்ப அதுதான் நம்ம மண்டையில வந்து நிக்குது. இப்போ பாஸ்டர் என்ன ஆண்டவர் மன்னிச்சு விட்டாரு, நீங்க சொன்ன மாதிரி நான் யார் இப்போ? ஆனா இப்போ நான் பொய் சொல்றேனே, அதனால திரும்ப நான் டீக்ரேட் ஆயிட்டனோ, திரும்ப நீதிமான் என்கிற நிலையிலிருந்து நான் பாவி ஆயிட்டேனோன்றதா நம்ம சந்தேகம். நல்லா புரிஞ்சுக்கோ. அதனாலதான் பரிசுத்தமாக்கப்படுதல் என்ற இன்னொரு உபதேசத்தை வச்சிருக்கிறாரு. எல்லாம் சொல்லுங்க, என்ன ஆக்கப்படுதல்? மன்னிப்பு என்பது உடனடியா நடக்கிற விஷயம். நீதிமானாக்கப்படுதல் என்பது உடனடியா நடக்கிற விஷயம். நீ நீதிமான் ஆயிட்டு ஆண்டவரோட பாவி ஆக்குறது கிடையாது, உடனடியா நடக்கிற விஷயம். இன்னொன்னு சொல்ற, புத்திர சுவிகாரம். எல்லாரும் சொல்லுங்க, என்னது? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. புத்திர, அது என்ன தெரியுமா? இப்ப நீதிபதி என்ன நீதிமான்னு சொல்லிட்டாரு, பிளாட் அவுட் பண்ணிட்டாரு, என்னுடைய ஹிஸ்டரியில இருந்து எதை மாட்டி எடுத்துட்டாரு, அந்த பாவத்தை எடுத்துட்டாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நீதிமான் இங்கிலீஷ்ல சொல்ல போனா ஸ்டாண்டிங் ரைட் வித் காட், தேவனோட உட்காருகிற நிலைமை.
ஏங்க நீங்க நீதிமான் ஆனாதான் புத்திர சிவகாரன் ஆக முடியும். புத்திர சிவகாரம் என்னன்னா, இப்ப நான் நீதிமான் ஆயிட்டு அங்கிருந்து போகும்போது மறுபடியும் நீதிபதி கூப்பிடுறாங்க, வாங்கி 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 இன்னொன்னு தரேன். என்னன்னா, உன்னை மன்னிச்சேன், ரெண்டாவது ஹிஸ்டரியில நீ பாவம் செய்யாதவன் என்று சொல்லி என்ன செஞ்சேன், பிளாட் அவுட் பண்ண. இப்போ உன்னை பிள்ளைய நான் தத்துக்கிறேன்றாரு. இது எப்படி இருக்கு? உன்னை யாரா தத்தெடுத்துக் கொள்ளுகிறேன்? பிள்ளையா நான் தத்தெடுத்துக் கொள்ளுகிறேன் அப்படின்னா நீதிபதிக்குள்ளதெல்லாம் இப்ப என்னவா மாறுது கவனிங்க. நான் பாவம் செய்த பொழுது அவர் நீதிபதி, நீதிமானாய் நான் மாறும் பொழுது எனக்கும் அவருக்கும் உள்ள உறவு அவர் நீதிபதி. இப்ப நீதிபதி என்ன ஆகிறார்னா, என்னை புத்திரனாய் மாற்றினதுக்கு அப்புறம் எனக்கு அப்பாவா மாறுறாரு. என்னவா மாறிட்டாரு? அப்ப அவருடையதில் யாருடையதாயிடுச்சு? அப்ப நான் மன்னிக்கப்பட்டேன், நீதிமானாக்கப்பட்டு பிள்ளையாகவும் ஆயிட்டே. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஏம்மா இதுதான் உபதேசம்மா. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க போறாரு, பணத்தை கொடுக்க போறாரு, கடன் அடைக்க போறாரு, உன் வியாதியை சுகமாக்க போறாருன்றதெல்லாம் உபதேசம் கிடையாது. உன் வியாதி சுகமாகிறதும் கடன் அடைக்கப்படுறதும் உன் கட்டுகள் விடுதலையாகிறதும் நீ பிள்ளையானதுனால அப்பா உனக்கு கொடுக்கிற நன்மைகள் அது ஆட்டோமேட்டிக்கா வரும். அதனாலதான் திருச்சபையில் என்ன பிரசங்கிக்கணும்? உபதேசத்தை பிரசங்கிக்கணும். டாக்டரின்ஸ். இப்ப நான் பிள்ளை ஆயிட்டேன். இன்னொன்று இருக்குது, பரிசுத்தமாக்கப்படுது, சாங்டிபிகேஷன் சொல்லுவோம். அதுதான் அனுதினமும் அவருடைய ரத்தத்தால் ஆண்டவர் நம்மளை என்ன செய்யறாரு? கழுவி கழுவி. எஸ், அவருடைய பிள்ளைதான். நான் தான் சொன்னேன், இந்த மாம்சம் இன்னும் மீட்கப்படல. போராடுறேன்றார் பவுல். போராடுறேன் போராடுறேன். எனக்குள்ள ஒரு பிரமாணம் இருக்கிறது, ஆவியின் பிரமாணம், இன்னொரு பிரமாணம் மாம்ச பிரமாணம். ஆவிக்கு மாம்சத்துக்கு இடையில போராட்டம் நடக்கும்போது எப்பொழுதெல்லாம் ஆமென் என் மாம்சம் சொல்லுகிறதை நான் செய்து விடுகிறேனோ, விழுந்து விடுகிறேனோ, தாவீதை போல ஓடி போய் ஆண்டவரே நீதிமானாகிய நான் இதை செய்யலாமா? அசிங்கமா இருக்கு ஆண்டவரே, அருவருப்பா இருக்கு ஆண்டவரே, இது அக்கிரமமா இருக்குது ஆண்டவரே, என்னை கழுவும். அதனாலதான் நமக்காக அவர் பரிந்து பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் வேலை முடியல, அப்பா வேலை முடியல, இன்னும் அவருடைய வேலை முடியல, உனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். கடைசியில் அவருடைய மனவாட்டியை நம்மளை கொண்டு போய் அவர் முன்னாடி நிறுத்துற வரைக்கும் அவர் ஓய மாட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க தடுமாறும் பொழுது, நீங்கள் விழும் பொழுது, நீங்கள் பாவம் செய்யும் பொழுது அப்பாட்ட போய் விழுங்க. பாவியாக அல்ல, நீதிமானா போய் விழுங்க. ஆண்டவரே நான் நீதிமானா என்ன செஞ்சிருக்க கூடாது, இந்த காரியத்தை செஞ்சிருக்க கூடாது, என்ன மன்னிங்க, இரத்தத்தால கழுவுங்க, ஈசோப்பினால் சுத்திகரிங்க. அடுத்ததை பிளாட் அவுட் பண்ணுங்க. தாவீது அழகா நீதிமானாக்கப்படுதல்ங்கிற சத்தியத்தை புரிஞ்சதுனால தான் யார் அவருக்கு புதிய உடன்படிக்கை சொல்லி தந்தாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா ரோமருக்கு எழுதின நிருபத்தினுடைய அடிப்படையில் அழகா தாவீது சொல்லுகிறார், என்ன பிளாட் அவுட் பண்ணுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இருக்கீங்களா? சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் மூலம். வார்த்தை தான் இன்னைக்கு சபைகளுக்கு தேவை. வசனத்தை பிடிச்சிட்டீங்கன்னா போதும், பாவத்தை ஜெயிச்சிடலாம். சத்தியத்தை பிடிச்சிட்டீங்கன்னா போதும், பாவத்தை என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். நேற்றுக்கு இன்னைக்கு உங்களை பாவின்னு நினைச்சு பேசிட்டு இருக்க நினைச்சீங்களா? எனக்கு நல்லா தெரியும், உங்களுக்கு தெரியலனாலும் எனக்கு தெரியும் நீங்கள் நீதிமான்கள் என்று. என்ன சொல்ல வெட்கப்பட்டீங்க, அதான், வேற ஒண்ணும் இல்லை. ஒரு அல்லேலூயா தான் சொல்லுங்கள. இவர் என்ன செய்யறாருன்னே தெரியுது. வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி ஊத்தி ஏத்திக்கிட்டு இருக்காரு அவரு. ரெண்டு விஷயத்தை தாவீது சொன்னார். ஆண்டவரே என்னை மன்னியும், மன்னிச்சிட்டீங்கப்பா, ஆனா அசிங்கமா தெரியுது, ஐயோ என்னை கழுவுங்கப்பா. மூணாவது நாள் அது வேகமா நம்ம படிக்கலாம். அடுத்தது தாவீது சொல்லுகிறார், எல்லாரும் சேர்ந்து படிங்களே. எங்க இருக்கு? ஆமென். 10வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து படிங்க பார்க்கல. எல்லாரும் சேர்ந்து, தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். வாசிங்கம்மா. நிலைவரமான ஆவியை என்னிலே புதுப்பியும். ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். உமது சமூகத்தை வாசிங்கம்மா. யாராவது சத்தமா சீக்கிரம். எடுத்துக்கொள்ளாமலும் உமது ரட்சத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். மூணாவது தாவீது ஆண்டவர்கிட்ட கதறுகிற வார்த்தை என்ன? என்னை புதுப்பியும். ரெஸ்டோர் மீ லார்ட், ரெஸ்டோர் மீ. என்னை புதுப்பியும். மன்னிப்போட முடிஞ்சல, மன்னிப்போட முடிஞ்சிடல.
எனக்கு ஃபீல் வரணும். என்ன வரணும்? கம்ப்ளீட்டா அந்த அழுக்கு போச்சியா, என் வாழ்க்கையில எது போயிடுச்சு, அழுக்கு போச்சு. ஆண்டவர் 100% என்ன செஞ்சாரு? மன்னிச்சுட்டாருன்ற அந்த உணர்வு வேணும். அப்பதான் நாளைக்கு பச்சை பால் கண்ணு முன்னாடி வந்து நிக்க மாட்டான். அப்பதான் உரியா வந்து என்ன செய்ய மாட்டா, கண்ணு முன்னாடி நிக்க மாட்டா. நீ செய்த பாவம் என்ன செய்யாது, உன் கண்ணு முன்னாடி வந்து நிக்காது. அதனால கழுவிட்டார் ஆண்டவர். என்ன செஞ்சிட்டாரு? நல்லா போட்டு என்ன செஞ்சாச்சு? கழுவியாச்சு. கழுவியாச்சு. ஏங்க, இதுபோல நம்மை சுத்திகரிக்கிற ஒரு தேவன் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. இருக்கீங்களா? ஒருத்தரும் கிடையாது. இப்ப கேட்கிறார் ஆண்டவரே, கழுவிட்டீங்க, ஆனா என்னன்னா திரும்பவும் பாவம் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நான் அல்டிமேட்லி யாரா இருக்கிறேன்? மனுஷன் தானே. இருக்கீங்களா? திரும்ப நான் பாவம் செய்வதற்கு என்ன இருக்குது? வாய்ப்பு இருக்கு. சோ மன்னிப்பு மட்டும் போதாது, தேவன் என்னை கழுவினது மட்டும் போதாது, திரும்ப நான் பாவம் செய்யாதபடிக்கு அவர் என்ன புதுப்பிக்கணுங்கிறான். அடுத்தது வரான் பாருங்க, படிப்படியா போறான் தாவீது. அதனாலதான் இங்க என்ன கேட்கிறாருன்னா, restore me unto the law, joy of salvation, என்னை புதுப்பியும் அப்படிங்கிறாரு. அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு கம்ப்ளீட் இன்வர்ட் சேஞ்ச். கவனிங்க, தாவீது என்ன செய்யறான்? எதிர்பார்க்கிறான். ஏன்னா 5வது வசனத்துல சொல்றார் பாருங்க, வாசிங்க 5வது வசனம் 51:5. இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்ற பாவத்திலே கற்பந்தரித்தாள். அடுத்தது, இதோ உள்ளத்தில் என்ன இல்ல, உண்மையா இருக்க விரும்புகிறேன், அந்த காரணத்தில் ஞானத்தை எனக்கு என்ன செய்தீர்? தெரியப்படுத்துவீர். கொஞ்சம் கவனமா கவனிங்க இந்த வார்த்தையை. ஏன் தாவீது என்னை புதுப்பியும்னு கேட்கிறான்னா, அவனுக்குள்ள ஒரு பயம், நான் திரும்ப பாவம் செஞ்சிருவேன். என்னதான் இந்த 3 நாள் 5 நாள் கன்வென்ஷன்ல பாவத்தை பறித்து ரொம்ப தெளிவா பேசி, மன்னிப்பை பற்றி ரொம்ப தெளிவா பேசி, சுத்திகரிப்பை பற்றி ரொம்ப தெளிவா பேசினாலும் திங்கக்கிழமைக்கு வேலைக்கு போனா, உலகத்தை பார்த்தா, யதார்த்தத்தை பார்த்த உடனே, அந்த பிரச்சனைகளை பார்த்த உடனே ஆட்டோமேட்டிக்கா பாவம் செய்கிறபடி நம்முடைய ஆத்மா இட் வில் இன்க்ளைன் டுவர்ட்ஸ் சின். பாவத்துக்கு நேராக நம்முடைய வாழ்க்கை, சரீரம், ஆத்மா ஈர்க்கப்படுகிறத நம்ம ஃபேஸ் பண்ணத்தான் போறோம். இன்ஃபேக்ட் உலகம் இன்னும் மோசமா போயிட்டு இருக்கு. இப்போ இருக்கக்கூடிய தலைமுறைகள், ஆமென், அதாவது கவனிங்க, ஒரு காலத்துல சில குறிப்பிட்ட பாவங்களை தேடினா கூட என்ன செய்யாது, கிடைக்காது. மென்ஷன் பண்ண விரும்பல. ஆனா இன்னைக்கு அந்த பாவங்கள் உங்க பிள்ளைகளுடைய கையில இருக்கு. அவன் நினைச்சா நான் நொடி பொழுதுல அவன் அந்த பாவங்களை என்ன செய்ய முடியும்? அனுபவிக்க முடியும். இருக்கீங்களா? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு உலகம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஏஐ டெக்னாலஜின்ற ஒரு மிகப்பெரிய டெக்னாலஜிக்குள்ள நம்ம போயிட்டோம், உள்ள நுழைஞ்சாச்சு. இதை பற்றி நான் பேசுறேன், கவனிங்க. கொரோனா, கோவிட் வந்தபோது இந்த கோவிட் என்ன செஞ்சிச்சு? எல்லாரையும் தனிமைப்படுத்தினது, மற்ற மனிதர்களிடத்தில் நம்ம பிரிச்சிச்சு. உண்மையா இல்லையா? பிரிச்சிச்சு. பிரித்த இந்த 2 ஆண்டுகள் மனிதன் ஒன்றை கற்றுக் கொடுத்து விட்டான், அல்லது பிசாசு மனிதனுக்கு ஒன்றை கற்றுக் கொடுத்து விட்டான். என்னன்னா, நீ சந்தோஷமா இருப்பதற்கு, நீ நினைத்ததை அனுபவிப்பதற்கு இன்னொரு மனிதன் தேவை இல்லை, தனியாவே நீ விரும்புகிற சந்தோஷத்தை என்ன செய்ய முடியும்? அனுபவிக்க முடியும் என்கிற ஒரு காரியத்தை பிசாசு எல்லாவற்றுக்கும் கற்றுக் கொடுத்துட்டான். ஒண்ணு இல்ல, இந்த தெருவில் இப்படி நடந்து போங்க, 5 பசங்க தெரு மூலையில உட்கார்ந்து இருப்பாங்க, எல்லார் கையில ஒரு மொபைல் போன் இருக்கும், 5 பேரும் நட்பு, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனா 5 பேரும் ஒருத்தனோட ஒருத்தன் என்ன செய்ய மாட்டான்? பேச மாட்டான். அந்த 5 பேரும் என்ன செஞ்சிட்டு இருப்பான்? ஒரே இடத்துல உட்கார்ந்து மொபைல் போன் என்ன செஞ்சிட்டு இருப்பான்? எங்க காலத்தில் 5 பேர் சேர்ந்தா கிரிக்கெட் விளையாடுவோம்,
5 பேர் சேர்ந்தாய் எங்கேயாவது வம்புக்காது போவோம். ஆனா இப்போ உள்ளவன் அப்படி இல்லை. சந்தோஷத்தை தனிமையில் அனுபவிக்க பிசாசு அவன் கையில் ஒரு கருவியை கொடுத்து விட்டான். You don't need people to experience happiness. 100 ரூபாய் 200 ரூபாய் கொடுத்து தியேட்டர்ல போய் படம் பார்த்து சந்தோஷம் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாமே எங்க வந்துருச்சு? ஒரு சின்ன மொபைல் போன்ல கொண்டு வந்துட்டான். அடுத்தது ஏஐ டெக்னாலஜி எங்க கொண்டு போக தெரியுமா? நான் வாய் விட்டு சொல்ல விரும்பல. எல்லாவற்றையும் ஒரு கணவன் மனைவிக்கு கொடுக்கிற, மனைவி கணவனுக்கு கொடுக்கிற அத்தனை சந்தோஷங்களையும் ஏஐ டெக்னாலஜி ஒரு மெஷின்ல கொடுக்கும், ஒரு சின்ன பாக்ஸ்ல கொடுக்கும். அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். இதான் பிசாசுடைய தந்திரமே, ஜனங்களை பிரிப்பது. கம்ப்ளீட்டா ஒரு சின்ன மொபைல் எல்லாருடைய பிரெயினை தன்னுடைய கண்ட்ரோல் எடுத்துக்கொள்வோம். அதனாலதான் தலையால நாங்கள் அடிச்சு கொள்கிறோம். பிள்ளைகளுக்கு தயவு செய்து மொபைல் போனை கொடுக்காதீங்க. அதுவும் பர்டிகுலரா அவங்களுடைய பிள்ளைகள் வீடியோ கேம்ஸ் விளையாடுவதற்கு அனுமதிக்காதீங்க. கஞ்சா எடுப்பதும் ஒன்றுதான், உன் பிள்ளை வீடியோ கேம்ஸ் விளையாடுறது ஒண்ணுதான். நீங்க அழுத்தம் திருத்தமா சொல்றேன். உன் மகன் வீடியோ கேம்ஸ் எடுப்பது ஒண்ணுதான், விளையாடுவது ஒண்ணுதான், போதை பொருளை எடுப்பது ஒண்ணுதான். இது ரெண்டும் கவனிங்க. ஆண்டவர் நம்ம பிரெயின்ல ஒரு சின்ன ஒரு சுரபியை வச்சிருக்கிறார். ஒரு சுரபி, அதுக்கு பேர் டோபமைன். டோபமைன் என்கிற ஒரு சுரபி ஆண்டவர் வச்சிருக்கிறார். செரோட்டோனின் அப்படின்ற ஒரு சுரபி இருக்கு. நர்ஸ் படிச்சவங்களுக்கு தெரியும் டோபமைன். அதாவது நீ விரும்பின ஒன்றை நீ செய்யும் போது, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஐஸ்கிரீம், நான் என்ன செய்யறேன்? சாப்பிட்றேன் வச்சுக்கோ. ஐஸ்கிரீம் இப்போ ஐஸ்கிரீம் பற்றி யோசிக்கவே முடியாது, தொண்டை கட்டி போயிடுச்சு. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதை சாப்பிட்ட உடனே அந்த கடைசி சொட்டு ஐஸ்கிரீமை கூட வலிச்சு நக்கணும்னு தோணுமா இல்லையா? அதை சாப்பிட்டு முடிச்ச உடனே ஒரு ஆத்ம திருப்தியை உண்டு பண்ணுவது என்ன தெரியுமா? என் பிரெயின்ல இருக்கக்கூடிய டோபமைன் உடனே என்ன செய்யும்? சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னு உடனே அந்த சுரபி ஒரு சொட்டு டோபமைன் என்ன செய்யும்? வெளியிடும். அவ்வளவுதான், சாட்டிஸ்ஃபைட். போதும் போதும் என்கிற மனதை உடைய தெய்வ பக்தியை மிகுந்த. ஆனா குடிக்கிறவன், போதை பொருள் எடுக்கிறவன், அவன் என்ன செய்யறான்? கொஞ்சம் போல குடிக்கிறான், அவனுக்கு ஒரு திருப்தி வருது. டோபமைன் என்ன செய்யுது? ஒரு சொட்டு வருது, அதுல ஒரு சந்தோஷம் அவனுக்கு கிடைக்குது. ஆனா அடுத்த முறை குடிக்கும் போது அந்த சந்தோஷம் அவனுக்கு என்ன செய்யாது? கிடைக்காது. ஏன்னா இந்த குடி அவன் பிரெயினை ஏமாத்துது. அப்போ இன்னொரு கிளாஸ் குடிக்கணும், இன்னொரு கிளாஸ் குடிக்கணும். ஒரு கட்டத்தில் இந்த குடி எனக்கு என்ன செய்யறதில்ல? திருப்தி கொடுக்கறதில்ல. டோபமைன் ஒரு சொட்டு சுரக்க வேண்டியது இப்ப என்ன கூட சுரக்குது? 5 ml சுரக்குது, 10 ml சுரக்குது. அடுத்தது எதுக்கு போறான்? கஞ்சாவுக்கு போறான். அடுத்தடுத்த நிலைக்கு அவன் போறான். என்னன்னா எதை அடிச்சாலும் இப்ப அவனுக்கு என்ன இல்ல? திருப்தி இல்லை. ஏன்னா போதுமான அளவு டோபமைன் அவனுக்கு சரீரத்துல சுரக்கவே சுரக்காது. பிரெயின் டேமேஜ் ஆயிடுச்சு, நரம்புகள் டேமேஜ் ஆயிடுச்சு. கடைசியில் ஒண்ணு செய்வான், தூக்குல தொங்கி செத்துருவான். அவ்வளவுதான். கவனிக்கிறீங்களா? இதேதான் மொபைல் போன் விளையாடுறவனுக்கும், வித்தியாசமே கிடையாது. பெற்றோர்களே, உங்களை கெஞ்சி சொல்றேன், there is not much difference between taking a drug and playing a game. ஐஸ்கிரீம் சாப்பிட்டாலும் டோபமைன், கஞ்சா அடிச்சாலும் டோபமைன், வீடியோ கேம் விளையாண்டாலும். எத்தனை பெற்றோர்கள் உங்க பையனுடைய கையிலிருந்து மொபைல் போனை பிடுங்க முடியாம கஷ்டப்படுறீங்கன்னா உன் பையன் மாட்டிட்டான்னு அர்த்தம். மாட்டிட்டான், ஹூக்ட், பிசாசு போட்டான். என்ன அர்த்தம்? அது இல்லாம இருக்க முடியல. ஸ்கூல்ல இருந்து ஓடி வந்து புக்கை தூக்கி எறிஞ்சிட்டு நேரா மொபைல் போனை எடுத்துட்டு வந்து அவன் பண்றானா, அதுக்கும் அவன் சிகரெட் அடிக்கிறதுக்கு பெரிய வித்தியாசம் இல்லை. தயவு செய்து சொல்றேன், ஊழியக்காரருடைய பிள்ளைகளும் இப்படிதான் இருக்கிறாங்க, தெரியறது இல்லை. நாங்க கவுன்சிலிங் பண்றோம், ஃபேமிலி கவுன்சிலிங் பண்றோம். நான் என்னுடைய மனைவியும் அதுக்காக படிச்சிருக்கோம். we counsel young people, நாங்க கவுன்சிலிங் பண்றோம்.
அதனால இதெல்லாம் படிச்சு தெரிஞ்சிருக்கிறோம். தயவு செய்து மொபைல் போனை பிள்ளைகளுக்கு கொடுக்காதீங்க. வசனத்தை படிக்கட்டும். பிசாசு இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை பிரித்து கொண்டிருக்கிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். தாவீது என்ன சொல்லுகிறான்? இப்படி நான் ஆண்டவரே, திரும்ப வீட்டுக்கு வந்து மொபைல் போன் எடுப்பேன், திரும்ப ஸ்கூலுக்கு போனவன் அந்த பாவத்தை நான் பார்ப்பேன், என் வேலை ஸ்தலத்துக்கு போனவன் அந்த பிரச்சனையை பார்ப்பேன். என்னை மன்னிச்சிட்டீங்க, என்னை கழுவிட்டீங்க, ஆனா திரும்ப அந்த பாவத்தை நான் தொடக்கூடாதுன்னா என்ன வேற மனுஷனா மாற்றுங்க, என்ன வேற மனுஷனா மாற்றுங்க. நான் எவ்வளவு பலவீனன்னு எனக்கு தெரியும். I know I am weak. எத்தனையோ பேர் ஊழியங்கள்ல குடியிலிருந்து விடுதலை ஆயிருக்காங்க, போதைப் பொருள் இருந்து வெளியே கொண்டு வந்திருக்கோம். ஆனா திரும்ப அதுக்கு போவதற்கான உணர்வு வராம அதை பார்த்தாலே அருவருப்பா, அதை பார்த்தாலே கசப்பாய் மாற்றுகிறதற்கு தேவனால மட்டும்தான் முடியும். வெளியில இருந்து இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் சொல்லுகிறேன். குடியிலிருந்து விடுதலை ஆவதற்கு 50,000 ரூபாய் 60,000 ரூபாய் கொடுத்துட்டு ஆமென், நீ போய் என்ன செய்யற? டி அடிக்ஷன் சென்டர்ல போய் விழுந்து கிடக்கிற. ஆமென், அவன் டாக்டர் காசை வாங்கி உன்னை விடுதலை ஆக்குறேன்னு சொல்லுகிறான். வர்ற 10 நாள்ல திரும்ப என்ன செய்யற? குடிக்க ஆரம்பிக்கிற. ஆனா தாவீது சொல்லுகிறான், தேவனே சுத்த இருதயத்தை நிலை சிருஷ்டியும் சொல்லும்போது என்ன நடத்தணும்னா, திரும்ப அதை பற்றி யோசனையே வராதபடி என்னை காப்பாற்றுங்கப்பான்னு கேட்கிறான். நான் இன்னைக்கு சொல்றேன், சேலஞ்ச் விடுறேன். எந்த மருத்துவத்தினாலும் மருத்துவராலும் ஆமென் இப்படிப்பட்ட பாவத்தில் விடுதலையாக்க முடியாது. விடுதலையாக்க கூடிய ஒரே ஒருவர் நான் ஆராதித்துக் கொண்டிருக்கிற, பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற இயேசு மட்டும்தான். அவர் மட்டும்தான். அதான் அழகா சொல்ல, தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டிம்ன்ற அந்த வேர்டு பாருங்க, சாதாரணமான வேர்டு அல்ல, சிருஷ்டிம். எபிரேய மொழியில சிருஷ்டிப்புன்ற வார்த்தைக்கு பல எபிரேய வார்த்தைகள் இருக்கு. பல வார்த்தைகள்ல தாவீது சூஸ் பண்ண வார்த்தை பாரா, BARA. பாரான்ற வேர்டு எங்க இருந்து எடுக்கிறார்னா, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து எடுக்கிறார். ஒன்றுமில்லாமையிலிருந்து சிருஷ்டிப்பதை பாரான்னு சொல்லுவோம். ஏற்கனவே இருந்த ஒன்றிலிருந்து சிருஷ்டித்ததை ஆஷான்னு சொல்லுவோம். நீங்களும் நானும் மண்ணை பிசைந்து நம்மளை சிருஷ்டித்தார், பயன்படுத்தப்பட்டிருக்கிற வேர்டு ஆஷான்ற வேர்டு. ஆனா வானத்தையும் பூமியும் கர்த்தர் சிருஷ்டித்த பொழுது பயன்படுத்தப்பட்டிருக்கிற வேர்டு பாரான்ற வேர்டு. அப்படின்னா இந்த ஹார்ட்டை தூக்கி தூர எரிஞ்சிட்டு புது ஹார்ட்டை வைங்க ஆண்டவர் என்றான். ஒரு ஹார்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன். இருக்கீங்களா? ஒருவேளை உண்மையாகவே இந்த பிரெயின், என் மண்டையில் இருக்கிற இந்த பிரெயினை கலட்டிவிட்டு தூர எரிஞ்சிட்டு ஒரு புது பிரெயின் வச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்களா எத்தனை பேர் இருக்கீங்க? நான் முதலாள கை தூக்கிடுவேன். சம்டைம்ஸ் ஐ ஹேட் மை பிரெயின். இந்த 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 என்ன இந்த இந்த பிரெயினை நான் ரொம்ப வெறுக்கிறேன். என்னடாப்பா இப்படி திங்க் பண்ணுது, எப்படி பொறாம வருது? அழகா பிரதர் கீபோர்டு வாசிக்கிறாரு, பேட் அடிச்சா நம்மனால இது வாசிக்க முடியலன்னு கொஞ்ச நேரத்தில் யோசிக்குது பாருங்க இந்த பிரெயின். யோசிப்பீங்களா மாட்டீங்களா? என்ன பிரதர் நீங்க பண்ணி ஒருத்தர் அழகா கீபோர்டு வாசிக்கிறாருன்னு வைங்களேன். நீங்க PSR 770 வச்சிருக்கீங்க, ஒருத்தர் PSR 900 வச்சிருக்கவன பார்த்த உடனே நம்மளும் ஒரு 900 வாங்கினா தப்பு இல்லை, நல்ல எண்ணங்கள் தப்பு இல்லை. ஆனா சம்டைம்ஸ் தீய எண்ணத்தோட ஒரு முறைக்கிறோம் பாருங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகள் உடனே உள்ள இருந்து ஆவியானவர் சொல்றார், சீ என்னடா யோசனை இது. சம்டைம்ஸ் ஐ ஹேட் மை மைண்ட். என் மனசு எனக்கு பிடிக்கல. அப்பதான் ஆண்டவர்கிட்ட கேட்கிற, ஆண்டவரே இதை தூக்கி தூர போட்டு புது ஒரு பிரெயினை வச்சுக்க நல்லா இருக்கும்னு. அப்படி வைக்க மாட்டாரு. சான்ஸ் இருந்தா வச்சிருக்கலாம், வைக்கல. அதுக்காக ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா நவமான இருதயத்தை கொடுக்கிறார். கிறிஸ்துவின் சிந்தையை நமக்கு கொடுக்கிறார். தாவீதுதான் கேட்கிறார் பாருங்க. அதை படிச்சு பார்த்தீங்கன்னா, நான் வேகமா நானே படிக்கிறேன். 51:3 பாருங்க, என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக. அப்படின்னா என் கண்ணு முன்னாடி எப்பவுமே பாவம் நிற்குது. கண்ணை மாத்திட்டோம்னா இல்லையா, அந்த கண் அங்கேயே தான் போகுது, இங்கேயே போகுது, அதையே தேடுது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கண்ணை மாத்திருங்கப்பா. அடுத்தது பாருங்க 6வது வசனத்துல, இதோ உள்ளத்தில் உண்மையாய் இருக்க விரும்புகிறீர். உள்ளம் என்றால் இங்க மைண்ட். ஆண்டவரே என் மைண்டை மாத்திருங்கப்பா, என் மைண்ட் கரெக்ட் ஆயிட்டு இருக்கு.
அடுத்தது 8வது வசனம் படிக்க பார்க்கலாம். ஆமென். நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும். என் காதை மாத்திருங்க ஆண்டவரே. மாத்த முடியுமா? கேட்கிறான். என் காதல் இப்போ ஒரே அலறலா கேட்குது, அசிங்கமா கேட்குது. சந்தோஷம் மட்டும் கேட்கிற மாதிரி என் காதை மாத்துங்கப்பா. அடுத்தது 8வது வசனம், அப்பொழுது நீர் நொறுக்கின எலும்புகள் கலிகூறும். ஆண்டவர் எலும்பை நொறுக்குவார். உங்களுக்கு தெரியுமா? பக்கத்துல பாரு கேளுங்க. ஆண்டவர் எலும்பெல்லாம் நொறுக்குவார் தெரியுமா கேளுங்க. நான் சொல்ல, தாவீது சொல்லியிருக்காரு, நீர் நொறுக்கின. நம்ம சொல்றோம்ல பிள்ளைகிட்ட, எலும்பு நொறுக்கி விடுவேன். ஆண்டவர் சொல்றாரு, நீ அவன் தாவீது சொல்ல, ஆண்டவர் நீர் நொறுக்கின எலும்புகள், எலும்பு மாத்துங்கப்பா, டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுங்க. ஆமென். 10வது வசனத்துல சொல்றாரு பாருங்க, தேவனே சுத்த இருதயத்தினிலே. ஹல்லேலூயா. இருக்கீங்களா? See, David is saying that we are not just sinners by deed, we are sinners by nature. பாவம் செய்கிறதுனால மட்டும் நாம் பாவிகள் அல்ல, பாவிகளாய் பிறந்தனால யாரா இருக்கிறோம்? பாவிகளாய் இருக்கிறோம். Not just by deed, by the nature. அப்ப உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் எல்லாமே கரப்ட் ஆயிட்டு இருக்கு. ஆண்டவரே ஒன்னு செய்யுங்க, எல்லாத்தையும் மாத்திருங்கப்பா அப்படிங்கிறான். மாத்த முடியுமா? முடியும். அவரால் மட்டும்தான் முடியும். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தின் மூலமாக ஆண்டவர் நம்மளோட பேசுறார். எரேமியா மூலமா பேசுறார், உனக்கு ஒரு நவமான இருதயத்தை கொடுப்பேன். கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு நவமான இருதயத்தை கொடுத்து என்னுடைய பிரமாணங்களை எங்க எழுதுவேன்? உன்னுடைய இருதயத்தில் எழுதுவேன்னு சொல்லி ஆண்டவர் நமக்கு புது ஹார்ட்டை கொடுக்கிறாரு. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்க போறோம், ஆண்டவரே புது இருதயம் கொடுங்க, புது மைண்டை கொடுங்க, புது நாக்க கொடுங்க, புது காதை கொடுங்க, எல்லாம் புதுசா திரும்ப நான் பாவம் செய்யாதபடி என்னை காத்துக்கொள்ளுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க, உமது சமூகத்தை விட்டு என்னை எடுத்துடாதீங்க. அந்த ரெஸ்டோர் பண்ணும்போது 2வது அவன் சொல்றான், do not cast away from your presence. என்ன சொல்றாருன்னா, நீங்க புதுசா என்னை மாத்தினதுக்கு அப்புறம் உங்க கூடயே என்னை வச்சுக்கங்கப்பா, உங்க கூடயே என்னை வச்சுக்கங்க. உங்க சமூகத்தை ஒரு நிமிஷம் கூட என்ன செய்யக்கூடாது, இழக்க கூடாது. பாருங்க, ஒரு மனிதன் பாவத்தை திரும்ப செய்யக்கூடாது என்பதற்காக என்னெல்லாம் ஆண்டவர்கிட்ட கேட்கிறான். என்ன புதுசா மாத்துங்க, உங்க சமூகத்தை விட்டு என்ன செய்யாதீங்க, என்ன எடுத்து போடாதீங்க. நீ தந்த அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு என்ன செய்யுங்க, திரும்ப தாருங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ரட்சிப்பை அல்ல, ரட்சிப்பின் சந்தோஷத்தை எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். இவன் இங்க பாவம் செஞ்சதுனால ஒரு ரட்சிப்பை இழக்கல, ரட்சிப்பின் சந்தோஷத்தை இழந்தான். திரும்ப தாங்கப்பா, ஏன்னா நீங்க என்ன மன்னிச்சிட்டீங்க, என்ன கழுவிட்டீங்க, என்ன புதுசாக்கிட்டீங்க, எனக்கு ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப தாங்கப்பா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் அதையும் தாவீதுக்கு செஞ்சுட்டார். அப்பா எவ்வளவு நல்லவர், அப்பா எவ்வளவு நல்லவர். கொலையை செஞ்சுட்டு, விபச்சாரம் பண்ணி ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையை கெடுத்துட்டு, ஒண்ணுமே நடக்காத போல நின்றான். உடனே நாத்தான் வந்து கர்த்தருடைய வார்த்தையை சொன்ன பொழுது, அந்த வார்த்தையினால எச்சரிக்கப்பட்ட தாவீது வேற எங்கேயும் ஓடல, நேர அப்பாட சமூகத்தில் போய் விழுந்து, என்ன மன்னிங்க, மன்னிச்சிட்டேன், என்ன கழுவுங்க, கழுவிட்டேன், என்ன புதுசா மாத்துங்க, புதுசாக்கிட்டேன். இது போல ஒரே நேரத்தில் ஒரே நிமிடத்தில் உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய தெய்வம் யாராவது இருக்காங்களா? கிடையாது, கிடையவே கிடையாது. அதனாலதான் கேட்கிறேன், தம்பி தங்கச்சி வாலிப பிள்ளைய, இன்னைக்கு ஆண்டவனோட பேசுறாரு, என்னோட பேசுறாரு. மனசை கல்லாக்கிட்டு உட்காராத, பாவத்தோட விளையாண்டுட்டு இருக்காதீங்க. இன்றைக்கு ரச்சனை நாள், இன்னைக்கு அணுகிற காலம். வெளியிலிருந்து சத்தத்தை கேட்டுக் கொண்டிருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு உங்க இருதயத்தை ஆண்டவருக்கு கொடுங்க. நாளைக்கு காலையில் இந்த ஆலயத்தில் வந்து உட்காருங்க, என்ன வந்து பாருங்க, பாஸ்டர் வந்து பாருங்க. ஐயா, இந்த ஆண்டவர் என் பாவத்தை மன்னிப்பாரா? திரும்ப இந்த குடியை நான் தொட விரும்பல, மறக்க பண்ணுவாரா? வாய்ப்பு இருக்கா? ஐயோ, சில பாவங்களை என்னால விட முடியல, அதுக்கு அடிக்ட் ஆயிட்டேன். நான் ஒரு பையனை காதலிக்கிறேன், பொண்ணை காதலிக்கிறேன், ஐயோ என்னால் அதை விட்டு வெளியே வர முடியாது. ஆண்டவர் மறக்க பண்ணுவாரா? நான் சொல்லுகிறேன், மறக்க பண்ணுவார். அவரால் மட்டும்தான் முடியும்.
ஓடி வந்து அவர் பாதத்தில் விழுந்துட்டேன்னா அவர் உன்னை மன்னிக்கிறவர் மாத்திரமல்ல, உன்னை கழுவி நீதிவானா மாற்றுகிறவரும் அல்ல, உன்னை புதிய மனுஷனா மாத்திடுவாரு. அதனாலதான் பைபிள் சொல்லு, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறவன் புது சிருஷ்டின்றார். புது சிருஷ்டி. எந்த பாவத்துக்கு அடிமையா இருக்கிறோம் இன்னைக்கு அந்த பாவத்தை எனக்கு அருவருப்பா தெரியுது. எந்த சினிமா பாடல்களை வாயினால பாடினாலும் இன்னைக்கு அந்த வார்த்தைகளை என்னால பாட என்னால முடியல, என் வாய் வராது. ஏன்னா ஐ மீன் டிரான்ஸ்ஃபார்ம்டு. குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பான சாயலுக்கு நான் என்ன செய்யப்பட்டு விட்டேன்? மறுரூபமாக்கப்பட்டு விட்டேன். நீங்களும் மறுரூபமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். ஒவ்வொரு அனுதினமும் we are not perfect, but ஒவ்வொரு நாளும் என்ன ஆயிக்கொண்டிருக்கிறோம்? மறுரூபப்பட்டு கொண்டிருக்கிறோம். இதை நமக்கு செய்யத்தக்க ஒரே தேவன் இயேசு மாத்திரம் தாங்க. எல்லா கைகளை உயர்த்தி அவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஆண்டவரே உமக்கு நன்றி. இதோட முடிக்கல தாவீது. ஆண்டவரே மன்னிக்கப்பட்டேன், கழுவப்பட்டேன், புதுப்பிக்கப்பட்டேன், எனக்கு இப்போ டியூட்டி இருக்கு. எல்லாம் சொல்லுங்க, எனக்கு என்ன இருக்கு? ஆமென் போட்டு வீட்டுக்கு போக முடியாது. இப்ப எனக்கு டியூட்டி இருக்கு. என்னன்னா, நான் கடந்து வந்து இந்த பாதைகளை குறித்து மற்றவர்களுக்கு நான் போதிப்பேன். நான் குடியில இருந்த விடுதலையான இனிமேலும் குடிகாரங்கள் ஆண்டவர்களை கொண்டு வருவதற்காக அவர்களுக்கு நான் போதிப்பேன். நான் வேசித்தனத்தில் இருந்த, விபச்சாரத்தில் இருந்த, ஒரு பெரிய கொலைக்காரனா இருந்தேன். இப்போ எனக்கு ஒரு என்ன வந்துட்டு, ஒரு பொறுப்பு வந்து விட்டது, ஒரு டியூட்டி வந்து விட்டது. எதுல இருந்து கர்த்தர் என்னை விடுதலை ஆக்கினாரோ அதை நான் மற்றவர்களுக்கு போதிப்பதற்கு ஆண்டவரே எனக்கு என்ன செய்யும், உதவி செய்யும் சொல்லிட்டு அவர் சொல்றார். 13ஆம் வசனத்திலிருந்து படிக்க பார்க்கலாம். 51:13. அப்பொழுது வாசிங்களா, அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். எதுக்கு தெரியுமா இவ்வளவு நேரம் நான் கத்திக்கிட்டு இருக்கேன்? ஏன் நேத்துல இருந்து நம்ம சங்கீதம் 51 படிச்சுக்கிட்டு இருக்கோம்னா நோக்கம் இதுதான். நீங்க வெளியே வந்துட்டீங்கன்னா அநேகரை வெளியே கொண்டு வர முடியும். கர்த்தர் நல்லவர் என்பதை நீங்களும் நானும் ருசிச்சிட்டோம்னா அநேகருக்கு இந்த ருசியை என்ன செய்ய முடியும்? சொல்ல முடியும். ஆண்டவரே என்னை கழுவிட்டீங்கன்னா, என்னை புதுப்பிச்சிட்டீங்கன்னா, என்னை மன்னிச்சிட்டீங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன்ப்பா, ஊழியம் செய்வேன். ஆண்டவரே ஊழியம் செய்வேன். எனக்கு என்னன்னா, இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் ஆண்டவர் ஊழியத்துக்கு பயன்படுத்துகிறார் என்பது ஆச்சரியப்படுது. ஒரு கொலைகாரை, ஒரு விபச்சாரக்காரனை தேவனிடத்தில் என்ன செய்கிறாரு? பயன்படுத்துகிறார் என்றால் மன்னித்து அவனை புதிதாக்கி பயன்படுத்துகிறார்னா ஏன் ஆண்டவர் என்னை உங்களை பயன்படுத்த மாட்டாரு? கவனிங்கம்மா, பெரியவங்களாம் கவனிங்க, சின்ன பிள்ளைங்களாம் கவனிங்க. உங்க ஒருவருடைய வாழ்க்கையில் ஒரு மறுரூபத்தை கர்த்தர் கொண்டு வர்றதுக்கு பின்னாடி ஒரு பெரிய தேசத்தையே மனசுல வச்சிருக்கிறார். உங்க வாழ்க்கையில அநேகருடைய உயிர் இருக்கு. நான் சொல்லுங்க, என்னுடைய அழைப்புல சொல்லுங்க, என் அழைப்புல அநேகருடைய வாழ்க்கை இருக்கு. எல்லாருமே அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏதோ ஒன்றுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். சும்மா வந்து உட்கார்ல. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறானோ, you have been called for the kingdom. தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஏதோ ஒரு அழைப்பு வாழ்க்கையில் இருக்கத்தான் செய்யுது. சும்மா விசுவாசியா உட்கார்ந்து இடத்தை நிரப்பிட்டு போறதுக்காக அல்ல. ஏதோ கொஞ்ச நாளைக்கு ஏதோ விசுவாசியா இருக்கணும், அதுக்கப்புறம் சீசனா மாறணும். ஆண்டவர் விசுவாசிகளை வச்சு என்ன செய்யற? பொழப்பு நடத்தல. சோத்துக்கும் அப்பத்துக்கும் மீனுக்கும் வந்துட்டு போகல. அவன் கடைசி வரைக்கும் தன்னோடு இருந்த சீசர்களை கொண்டுதான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். எத்தனை பேர் விசுவாசிகளா இருக்க விரும்புறீங்க? எத்தனை பேர் சீசர்களாக மாற விரும்புறீங்க? ஆண்டுடைய திட்டம் உங்க லைஃப்ல இருக்கு. ஆண்டுடைய அழைப்பு உங்க லைஃப்ல இருக்கு. பிரதர், சிஸ்டர், அன்பு வாலிப தம்பி, தங்கச்சி, அப்ப கர்த்தருடைய அழைப்பு உங்க வாழ்க்கையில் இருந்ததுன்னா உங்களுக்கு பின்னாடி நிறைய உயிர், ஜீவன் இருக்குன்னு அர்த்தம். ஒரு தேவனுடைய மனுஷனுக்கு பின்னாடி இத்தனை ஜனங்கள் இருக்கிறீர்கள் என்றால்
இதே போல ஒவ்வொருவருக்கு பின்னாடி அநேக ஆத்துமாக்கள் இருக்குது. கர்த்தர் அதை பார்க்கிறார். ஆபிரகாமை பாபிலோன் தேசத்திலிருந்து வெளியே கொண்டு வரும் பொழுது ஆபிரகாமை மட்டும் பார்க்கவில்லை, ஆபிரகாமுக்குள்ள உங்களை என்னை வச்சு பார்த்தாரு. உங்களை தொடும்போது கர்த்தர் உங்களுக்கு பின்னாடி ஒரு கூட்டத்தையும் பார்க்கிறார். அதனாலதான் உங்களை மன்னிச்சு விடுதலையாக்கி கர்த்தர் புதுப்பித்து வைத்திருக்கிறார். புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீஷராக்குங்க. பாருங்க அழகா. ஆக்சுவலா ஒரே ஒரு சங்கீதத்தை மட்டும் படிச்சு நம்ம முடிக்க போறோம், ஜெபிக்க போறோம். சங்கீதம் 32 எடுங்க பார்க்கலாம். இது பின்னாடி எழுதியிருக்கணும், ஆனா சங்கீதத்தை தொகுத்தவர்கள் முன்னாடி தொகுத்துட்டாங்க. 51க்கு அப்புறம் இது வந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இப்போ நல்லா தான் இருக்கு. எங்க படிங்க பார்க்கலாம். 32 மேல மஸ்கீல் என்னும் தாவீதின் என்ன கேட்டான், என்ன மன்னிச்சிங்கன்னா நான் என்ன செய்வேன், பாதகருக்கு உடைய வழிகளை உபதேசிப்பேன், போதிப்பேன். இப்ப படிங்க பார்க்கலாம் 32ஆம் சங்கீதத்துல. எவனுடைய மீறுதல், எல்லாரும் சேர்ந்து சத்தமா படிக்கணும், படிங்க பார்க்கலாம். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ. யார் அந்த எவன்? தாவீது. அவர் டீச் பண்றார். 4 பாவிகளை உட்கார வச்சு அவர் டீச் பண்றார். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியன். வாசிங்க பார்க்கலாம். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன். தாவீதுடைய ஆவியில் என்னல்ல, தப்பு பண்ணிட்டோன்னு ஓடி போய் விடுறான் பாருங்க, கபடம் இல்லாதவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் பாருங்க. நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தமும் என் கதறலினாலே என் எலும்புகள் என்ன செய்துச்சு, அடக்கி வைக்கல. அடக்கி வைக்கிற வரைக்கும் எலும்புல என்ன செஞ்சுச்சு, உலர்ந்து போயிட்டு ஆர்த்தரைட்டிஸ் வந்துருச்சு, முடக்குவாதம் வந்துருச்சு. அடக்கி வச்சீங்கன்னா முடக்குவாதம் வரும். புரியுதா? அது மெடிக்கல் ரீசன்ஸ் நான் சொல்றேன். வாதம் வர்றதுக்கு மிக முக்கியமான ஒரு காரியம் கசப்பு, மன்னியாமை. அடக்கி 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 வச்சீங்கன்னா சீக்கிரமா முழங்கால் தேஞ்சு போகும், இடுப்பெல்லாம் தேஞ்சு போகும். அடக்கி வைத்து மட்டும் எலும்புகள் உலர்ந்து போயிட்டு. வாசிங்க எல்லாரும் சேர்ந்து. இரவும் பகலும் என் மேல் உம்முடைய கை பாரமா இருந்ததினால் என் சாரம் உஷ்ணகால வறட்சி போல். ஆனா நான் என்ன செஞ்சேன், அடக்கி வைக்காம நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுகிறேன் என்று என் பாவத்தின் தோஷத்தை என்ன செஞ்சேன். ஹல்லேலூயா. அப்ப 51க்கு பின்னாடி இது எழுதியிருந்தா நல்லா இருந்திருக்கும். டீச்சிங் பாருங்க, அழகா டீச் பண்றாரு. ஐயா மன்னிக்கப்பட்டவன், மன்னிக்கப்பட்டவன் சொல்றேன், அடக்கி வைக்காதீங்க, சொல்லிருங்க. பாக்கியவன் மன்னிச்சுட்டா, மன்னிச்சார். என்ன மன்னிச்சாரு, உங்களே மன்னிப்பாரு. இப்படி தாவீது என்ன செய்யறான், ஊரா பிரசங்கம் பண்றான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எங்க 6வது வசனத்தை மட்டும் சத்தமா படிங்க பார்க்கலாம். இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அவனை என்ன செய்யாது. சகாயம் கிடைக்கும் காலம் என்னைக்கு? இன்னைக்கு. இன்னைக்கு இன்னைக்கு சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் என்ன செய்வான், உம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தால் என்ன செய்யாத அவன. வாரினால் கட்டப்பட்டால் ஒழிய கிட்டி சேராத புத்தி இல்லாத குதிரையை போலும் கோவேறு கழுதைன்னு திட்டார். கழுதையா இருக்காதையா, கழுதையா இருக்காது, புத்தியா இருக்கு இல்லையா. எவ்வளவு சொன்னாலும் அசையாம இருக்கியே, அடைக்கிறாத, சொல்லிடு, பாவத்தை சொல்லிடு, அறிக்கை செஞ்சிரு, பார்த்துக்கிடுவார், மன்னிச்சிருவார், புதிய மனுஷனை மாத்திடுவார். இந்த கன்வென்ஷன் கூட்டத்தினுடைய 4வது நாள் நமக்கு சகாயம் கிடைத்திருக்கிற நாள். ஆமேன் என்று சொல்றவங்க மட்டும் கைகளை உயர்த்தி சத்தம் ஒரு ஆமேன் சொல்லுங்க. எங்க எல்லாரும் எழும்பி நிற்பமா ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் எழும்பி நில்லுங்க. சகாயம் கிடைக்கும் காலம். வெளியில இருந்த சத்தத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தாலும் கண்ணீரோடு நான் சொல்றேன், இது சகாயம் கிடைக்கும் காலம். நாளைக்கு நம்ம உயிரோடு இருப்போமா நமக்கு தெரியாது, ஜீவனோடு இருப்போமான்னு தெரியாது. இன்னைக்கு இருக்கிறவன் நாளைக்கு இல்லை. ஒருவேளை மரித்து போன அவனுடைய ஆத்மா எங்கம்மா போகும், எங்க போகும்? மன்னிக்கப்படாமல், கழுவப்படாமல், நீதிமானாக்கப்படாமல், இயேசுவனுடைய தெய்வமாக ஏற்றுக்கொள்ளாமல் நீ நித்தியத்திற்குள்ள அம்மே நீ பிரவேசிக்கவே முடியாதே, முடியாது.
இதுதான் ரட்சணிய நாள். இந்த நாள் அனுக்கிரக காலம். எழும்பி நின்றவர்கள் கண்களை மூடுங்க. மற்றவங்களை வேடிக்கை பார்க்க வேண்டாம். நம்ம யாரும் பெர்ஃபெக்ட் இல்ல. யாரும் ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் பரிபூர்ணமானவர்கள் அல்ல. பரிபூர்ணத்தை நோக்கி ஒரு நாள் நடைபெற்று கொண்டிருக்கிறோம். கண்களை மூடி 2 கரங்களை உயர்த்தி தாவீது சொன்ன இந்த 4 விஷயத்தை சொல்ல போறோம். ஆண்டவரே என்னை மன்னியும், ஆண்டவரே என்னை கழுவும், ஆண்டவரே என்னை புதுப்பியும், ஆண்டவரே என்னை பயன்படுத்தும். இன்னும் சத்தமா சொல்லணும். வேடிக்கை பார்க்காதீங்க. அது முக்கியமான ஒரு நேரத்துக்குள்ள வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா ஷாதா ராகா லாமா. கர்த்தருடைய ஆவியானவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய ஆவியானவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். வாலிப தம்பி தங்கச்சி, இது தேவனுக்கு உங்களுடைய வாழ்க்கை அர்ப்பணிக்கிற ஒரு நேரம். மானிட்டர்ஸ் கொஞ்சம் அதிகமா வைங்க ப்ளீஸ். ஆமென் ஆமென். இது ஆண்டவருக்கு உங்களை அர்ப்பணிக்கிற நேரம். அர்ப்பணிக்கிற நேரம். அர்ப்பணிக்கிற நேரம். கண்களை திறக்காதீங்க. சின்ன பிள்ளைங்க முதற்கொண்டு எல்லாரும் கண்களை மூடி, ஆண்டவரே என் வாழ்க்கையிலும் பாவங்கள் இருக்குது. குட்டீஸ் எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. வீடியோ கேமுக்கு அடிமையா இருக்கிறையா? இன்னையோட கடைசி நாள். இன்னையோட நீ விட போற. இன்னைக்கு அப்பாட்ட சொல்ற, ஏசப்பா இதுல இருந்து வெளியே வருவதற்கு எனக்கு உதவி செய்யுங்க. ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே ஓடி போய் மொபைல் போனை தான் எடுக்க தோணுதுப்பா. எனக்கு அது பிடிக்கலதான். ஆமென். பாஸ்டர் பேசும்போது அது வேண்டான்னு தான் எனக்கு தோணுது. ஆனால் அதை விட முடியல. எனக்கு நியூ ஹார்ட்டை கொடுங்க, நியூ மைண்டை கொடுங்க. நீ கேளு தம்பி, நீ கேளு. கர்த்தருடைய ஆமென் அதிலிருந்து விடுதலை செய்வார். விடுதலை செய்வார். விடுதலை செய்வார். ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. நம்மளை சுத்திகரிக்கிறது. சுத்திகரிக்கிறது. கேளுங்க சத்தத்தை உயர்த்தி. இந்த நாள்ல நம்ம கொஞ்ச நேரம் ஜெபிக்க போகிறோம். கொஞ்ச நேரம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. நீங்க ஜெபிக்கணும். சகாயம் கிடைக்கும் காலம். சகாயம் கிடைக்கும் காலம். ஆன்லைன்ல வீட்டில இருந்து பார்த்து கொண்டு இருக்கிற முழங்கால நின்றோம், எழுந்து நின்றோம். என்னுடைய சமூகத்தில் உம்மை தேடுகிறப்பா. ஆமென் ஆமென். எனக்கு அருவருப்பா இருக்கு. என் பாவத்தை நினைச்சா எனக்கு அசிங்கமா இருக்கு. நான் சொல்ற பொய் என்னால நிறுத்த முடியல. எனக்கு பிடிக்கல ஆண்டவரே. வாயை திறந்து நான் பொய் பேசி விடுகிறேன். ஆமென் ஆமென் ஆமென். அப்பா எனக்கு புது நாக்க தொடுங்க கொடுங்க ஆண்டவரே. கேளுமா தங்கச்சி, கேளுங்கம்மா சிஸ்டர், கேளுங்க. என்னால புறம் பேசாம இருக்க முடியவே இல்லை. யார பத்தினாலும் ஒரு தடவையாகிலும் நான் போன் கால பண்ணி நான் தப்பா பேசுறேன், புறம் பேசுறேன். வேண்டாம். இது மிகப்பெரிய அருவருப்பான ஒண்ணு. தேவன் அருவருக்கிற பாவம் சகோதரியே மற்றவர்களை பற்றி பேசுவது, ஆமென், புறம் கூறுவது தேவன் அருவருக்க கூடிய பாவம். பழைய ஏற்பாட்டில் அதனால குஷ்டரோகம் வந்திருக்கிறது. கேளு கேளு ஒவ்வொன்றும். ஆமென். யாரும் பர்ஃபெக்ட் இல்ல. யோக்கியவான்களுங்க யாரும் கிடையாது. ஆமென். நான் பாவம் செய்யலன்னு ஒருத்தரும் சொல்ல முடியாது. அப்படின்னா 1 யோவான்ல யோவான் மூலமா ஆண்டவர் பேச வேண்டாம். பாவம் ஆமென் செய்யவில்லை, நான் பாவம் செய்யவில்லை என்று சொன்னால் அவன் தன்னை ஏமாற்றுகிறான். அவன் தேவனை வஞ்சிக்கிறான். பாவம் செய்யாதவன் ஒருவனும் இல்லை. ஆனா கேட்கலாமே, மன்னிங்கன்னு கேட்கலாமே, மாத்துங்கன்னு கேட்கலாமே. இனிமேல் நான் செய்யக்கூடாதபடி என்ன புதுப்பீங்கன்னு ஏன் கேட்க கூடாது? தங்கச்சி கேளுமா கேளுமா. ஆண்டவரே அந்த அசுத்தமான எண்ணங்கள் வந்துருதுப்பா. தலைமையில் இருக்கும் பொழுது அந்த எண்ணங்கள் ஐயோ நான் எனக்கு வேண்டான்னு தோணுது. அந்த அருவருப்பான சிந்தனைகள் ஐயா அதை விட்டு என்ன விடுதலையாக்குங்கன்னு நான் பலமுறை கேட்டிருக்கேன். ஆண்டவரே என்னால முடியல. திரும்ப திரும்ப அந்த அசுத்தத்துக்குள்ள நான் விழுந்து விடுகிறேனே ஐயா. அந்த போனோகிராபிக்குள்ள விழுந்து விடுகிறேனே. அசுத்தமான காட்சிகளை பார்ப்பதற்கு என் மொபைல் போனை கண்கள் தேடுதே. ஆண்டவரே என்ன மாத்துங்க, என் கண்ணை மாத்துங்க. கேளுங்கம்மா, வாய்களை திறந்து கேளுங்க தங்கச்சி. அப்பா எனக்கு அழுது கூட கேளுங்க, கண்ணீரோட கேளுங்க. ஆமென். குமாரன் விடுதலையாக்கினால் மெய் ஆகவே விடுதலை ஆனீர்கள். இன்னைக்கு ஒரு டெலிவரன்ஸ். இந்த 2வது நாள், ஆமென், இந்த 4வது நாளில விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. இதுவரைக்கும் நீ செய்த பாவத்தை இன்னைக்கு நீ ஜெயிக்கிறதுக்கான பலனை உனக்கு கொடுக்கிறாரு. பலனை உனக்கு கொடுக்கிறாரு. நீ ஊழியக்காரனாக மாறுவ. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட அநேகரை, அப்படிப்பட்ட அடிமைத்தனத்திலிருந்து அநேகரை விடுதலையாக்கக்கூடிய ஒரு வல்லமையான ஊழியக்காரனா, ஒரு வல்லமையான ஊழியக்காரியா கர்த்தர் உன்னை தொடராரு. கர்த்தர் உன்னை தொடராரு. கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது. கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது. கர்த்தருடைய வல்லமை உன்னை இறங்கி வருகிறது. ஷாகா ராகா மகலகரா. கழுவுங்க 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 கழுவுங்க. ஈசோப்பு ஈசோப்பு ஈசோப்பினால, இரத்தத்தினால. ஹல்லேலூயா. இவர்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படட்டும்.
போதும். அதோட திரும்ப திரும்ப ஆமென் போராடாம அதே பாவத்துல திரும்ப திரும்ப விழுந்துகிட்டு இருக்காம, நாளையில இருந்து இல்ல, நாளையில இருந்து இல்ல, அதுக்கு நான் சொல்லிட்டேன், அதுக்கு நான் சொல்லிட்டேன். அது ஒரு குஷ்டரோகம், அது ஒரு அருவருப்பு, அது ஒரு அசிங்கம், அதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை, நான் நீதிமான். சொல்லுங்க சொல்லுங்க, நான் பாவி அல்ல, நான் நீதிமான். சொல்லிட்டே இருக்கேன், நான் பாவி அல்ல, நீதிமான். சொல்லுங்கம்மா தம்பிகள்லாம் சொல்லுங்க, தங்கச்சி எல்லாம் சொல்லுங்க, நான் பாவி அல்லம்மா, நீ பாவி அல்ல, நீ பாவி அல்ல, நீ நீதிமான். இயேசுவின் இரத்தத்தால கழுவப்பட்ட நீதிமான். நீ ஆக்கினை தீர்ப்புக்குள்ளவனவன் அல்ல. உன்னை ஆக்கினை தீர்ப்பிலிருந்து ரட்சிப்பதற்கு அவர் வல்லமுள்ளவராய் இருக்கிறார். நீ நீதிமான், நீ நீதிமான். ஆகவே இந்த பாவத்தை நீ வெறுக்கணும், பாவத்தை வெறுக்கணும். முடியலையா? இன்னைக்கு ஆண்டவர்ட்ட கேளுங்க, புது இருதயம், புது கண்ணு, புது காதுகள், புதிய நாவுகள், புதிய கால்கள், புதிய இருதயம், புதிய சிந்தை எல்லாமே புதுப்பிக்கப்படட்டும். மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம், மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம். இந்த வேளையில பரிசுத்த ஆவியானவரால் உண்டாகக்கூடிய அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், அந்த ரீஜெனரேஷன், ஹalleluya, இப்பொழுது நடப்பதாக. ஆவியானவரே, உம்முடைய வல்லமை ஒவ்வொருவர் மேலும் ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்கப்பா. ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் ஆவியானவர் தான் உங்களை மாற்ற முடியும். அதனால தான் தாவீது கேட்ட, ஆண்டவரே சுத்த இருதயத்தை சிருஷ்டித்து நிலைவரமான ஆவியை புதுப்பியும். அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாதவங்க பெற்றுக்கொள்ளுங்க. ஆவியானவருடைய அபிஷேகம் இல்லாம பாவத்தை ஜெயிக்க முடியாது. கண்களை திறந்து வேடிக்கை பார்க்காத தம்பி, கண்ணை மூடி ஜெபம் பண்ணு, கண்ணை மூடி ஜெபம் பண்ணு. குழந்தைய கண்களை மூடி, ஆண்டவரே என்ன நிரப்போ நிரப்போ நிரப்போ. ஆவியானுடைய பலன் வந்துருச்சுன்னா நீ பாவத்தை மேற்கொண்டுருவ. அவர் உள்ள இருந்து உனக்கு உதவி செய்வார், உள்ள இருந்து உதவி செய்வார். அந்த அபிஷேகமே உன்னை நடத்தும். ஆமென். பாவம் செய்ய தூண்டப்படும் பொழுது, பிசாசு உன்னை வஞ்சிக்க நினைக்கும் பொழுது, உள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியான உடனே என்னை காப்பாற்றுவாரே. நிரப்பு 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 நிரப்பு. வல்லமை 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 இந்த பந்தலுக்குள்ள நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேல இறங்குவதாக, சகோதரர்கள் மேல இறங்குவதாக, சகோதரிகள் மேல இறங்குவதாக, வாலிப தம்பி தங்கச்சி மேல இறங்குவதாக. வல்லமை வல்லமை. தொடுங்க தொடுங்க. நிரம்பட்டும் 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 நிரம்பட்டும். கமான், கைகளை தட்டி ஆவியில் அண்டி பாஷையில வல்லமை வல்லமை வல்லமை. புதுப்பிக்கப்படுத்தும், புதுப்பிக்கப்படுத்தும். புது புது மனுஷனா மாறட்டும். புதுசு புதுசு. உலர்ந்த எலும்புகள் உயிரடையட்டும், உலர்ந்த எலும்புகள் உயிரடையட்டும். செத்து போன சாவுக்கு எதுவான சரீரங்கள் உயிரடையட்டும். ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணுங்க, ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணுங்க, ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணுங்க. ஹalleluya. மனம் புதிதாகட்டும், எண்ணங்கள் புதிதாகட்டும். ஆமென். புதுப்பிக்கப்படட்டும். அசுத்தம் அசுத்தமா பாருங்க, பாவத்தை அசுத்தமா பாருங்க. ஆமென் ஆமென். இனிமேல் நீ அது பக்கமே போக மாட்டேன், இனிமேல் அது பக்கமே போக மாட்டேன். ஆமென் ஆமென் ஆமென். இனிமேல் அது உனக்கு அருவருப்பா மாற போகுது. ஏன்னா உனக்குள்ள இருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர். அது பக்கத்துல உன்னை அண்டவே விட மாட்டாரு. விடுதலை விடுதலை. ஆமென். தவறான உறவுகளிலிருந்து விடுதலை. சங்கிலிகளை அறுக்கிறேன், சங்கிலிகளை அறுக்கிறேன், சங்கிலிகளை அறுக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால பாவத்தினுடைய கட்டுகளை உடைக்கிறேன். பொழுது பாவத்தின் கட்டுகள் உடைக்கப்படுவதாக, பிணைப்புகள் அறுக்கப்படட்டும், சங்கிலிகள் தெரிக்கப்படட்டும். பாவத்தினால் உண்டான தோஷங்கள், பாவத்தினால் உண்டான சாபங்கள் இயேசுவின் நாமத்தினால விலகுவதாக. பாவத்தின் தோஷங்களை கர்த்தர் மன்னிக்கிறார், பாவத்தினுடைய தோஷங்களை கர்த்தர் மன்னிக்கிறார். பாவத்துடைய விளைவுகள் கூட மன்னிக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால விடுதலை 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 விடுதலை. பொய்யிலிருந்து விடுதலை, புரட்டிலிருந்து விடுதலை, அசுத்தத்திலிருந்து விடுதலை. இயேசுவின் நாமத்தினால பாவ பழக்க வழக்கங்களிலிருந்து விடுதலை,
இப்பொழுது அவைகள் அருவருப்பாக மாறட்டும். யாராவது இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு நான் குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலையாக வேண்டும் என்று நினைக்கிறவர்களுக்கு இந்த நிமிஷத்திலிருந்து பாட்டில பார்த்தாலே அருவருப்பாக தோன்றும்படி அவருடைய எண்ணங்கள்ல ஒரு விடுதலை இயேசுவின் நாமத்தினால. Heal in the name of Jesus. Be delivered in the name of Jesus. கைகளை தட்டி ஆண்டவருக்கு ஆர்ப்பரிப்போம். அரகபலகதனமா லிபரகதனே. பாவத்தை சீ என்று வெறுக்கிறாய். பாவத்தை சீ என்று வெறுக்கிற எண்ணம் யோசேப்பை போல தேவனுக்கு விரோதமாய் பாவம் எழுவது எப்படின்னு ஓடுற ஒரு அனுபவம். தானியேலை போல தீட்டுள்ளவைகளை கண்டால் அருவருக்கக்கூடிய எண்ணம் இப்பொழுது இங்க இருக்கிற ஒவ்வொருடைய சிந்தனையிலும் உண்டாவதாக. மராதன கலரமா லேரமே சேகரமா கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை சொல்லுங்க பார்க்கலாம். ஷாதா ரபா கர கல கத நம ரகல ரபா தரபா லாபா ரகத நம. வெளியே வா இயேசுவின் நாமத்தினால வெட்டு வெளியே வந்துரு. ஆமென். இன்னைக்கு ரட்சணை நாள், சகாயம் கிடைக்கும் காலம். போதும் தம்பி, போதும். டைம் வேஸ்ட் பண்ணாத. ஹalleluya. தேவனுக்காக பயன்படணும். தேவனுக்காக இப்ப எல்லாரும் கேளுங்க, ஆண்டவரே என்னை பயன்படுத்தும். கேளுங்க. God is going to use you. God is going to use you. உன்னை பயன்படுத்த விரும்புகிறார். உன்னால ஆத்துமாக்கள் பாவிகள் ரட்சிக்கப்பட போறாங்க. நீ பாவத்தில் வாழ்ந்தா எப்படி மற்றவர்கள் ரட்சிக்கப்பட முடியும்? இல்ல, உன் நீதியின் கிரியைகளை, நீதி உள்ள வாழ்க்கையை ஜனங்கள் பார்த்து இயேசுவினிடத்தில் வருகிற காலங்களை நீங்க பார்க்க போறீங்க. யாரையோ கொண்டு இந்த பட்டணத்துக்கு ரட்சிப்பல்ல, இந்த பந்தலுக்குள்ள நின்று கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரை கொண்டு ஜனங்களை கர்த்தர் ரட்சிக்க சித்தம் கொண்டிருக்கிறார். கையை தட்டி மாரா காட்டா காபாரபா ஷத்தர மெகலதி அலகரா மாரதானி அந்தலோ. நீ தேவனால பயன்படுத்தப்படுகிற பாத்திரம், தேவனுடைய அபிஷேகத்தை சுமந்து கொண்டிருக்கிற பாத்திரம், பரிசுத்தத்தை ஆமென் விளங்க பண்ணுகிற பாத்திரம், தேவனுடைய ராஜ்யத்திற்காக யுத்தம் பண்ணுகிற பாத்திரம் நீ. ஹalleluya. உன் பேச்சை பார்த்துல, உன் பிரசங்கத்தை பார்த்துல, உன் வாழ்க்கையை பார்த்து ஜனங்கள் வர போறாங்க. ஓ ஹalleluya. உன் வாழ்க்கையை பார்த்து ஜனங்கள் ஓடி சபைக்கு வர போறாங்க. நன்றி ராஜா. நல்ல கையத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலப்பா. என்ன பயன்படுத்துங்க. ரெண்டு கரங்களை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி கடைசியா தாவீது கேட்டானே, பாதகருக்கு உடைய வழிகளை போதிப்பேன். ஆண்டவரே நான் ரெடியா இருக்கிறேன்பா. நீதிமான் புத்திர சுவிகாரத்தை பெற்றவன் உங்க பிள்ளைப்பா. ஆண்டவரே என் வாழ்க்கை மாறினதுனால அநேகருடைய வாழ்க்கை மாறப்போகுதுப்பா. உடைய வழிகளை போதிப்பேன்னு மட்டும் சொல்லுங்க. அப்பாவுக்கு வாக்கு கொடுங்க. வேற எதுவும் ஆண்டவர்களை கேட்கல. ஆண்டவரே உம்மை பற்றி மற்றவர்களுக்கு சொல்லுவேன்ற மட்டும் கைகளை உயர்த்தி அப்பா என்னை பயன்படுத்துங்கன்னு கேளுங்கம்மா. ஆண்களோ பெண்களோ எல்லாரையும் ஆண்டவர் பயன்படுத்துவார். சின்ன பிள்ளைகளோ பெரிய, நான் சொல்றேன் கர்த்தரால் ஆமென் தாவீது பயன்படுத்தப்பட முடியும் என்றா நம்ம பயன்படுவது எம்மாத்திரம். ரெண்டு கரங்களை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி அப்பா வெறுமையான பாத்திரம் வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமா விளங்க செய்யுமே. வெறுமையான பாத்திரமா தாவீது மாதிரி ஆளெல்லாம் நீங்க பயன்படுத்திருக்கீங்க.
ஆண்டவரே, தாவீதெல்லாம் அவன் போற்றினானே, என்னை ஆவிர பாத்திரமா அலைந்து கொள்ளுமே.